வணக்கம், நான் சந்திரா துருவனாச்சாரியா. வெல்கம் டு மெழுகு பொம்மை. கடந்த எபிசோடில் நவீன் அம்மாவோட இன்டர்வியூஸ் பார்த்துருந்தோம். ஆனால் இந்த எபிசோடில் ஒரு வியப்பான ஒரு தீர்ப்பு அடைஞ்ச ஒரு கதையை தான் நம்ம கேட்க போகிறோம். இந்த நிகழ்ச்சியில் மேடம் லோ சி ஹாங், அதாவது கான்வர்ஷன் இஷ்யூவில் நாடு தலைவியாளரில் ஒரு நேஷ்னல் கான்ட்ரவர்ஷியாக போன ஒரு 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 மாபெரும் கேஸோட வெற்றிக்கு காரணமும் அதே நேரத்தில் அது நடந்த காரணமும் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி அவங்கள பிரத்யேகமாக வர வச்சுருக்கோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மனநிலைமை எப்படி இருக்கு இப்போ? சந்தோஷமாக இருக்குது. இப்போ சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி எத்தனை காலத்துக்கு நீங்கள் ரணத்தில் இருந்தீங்க, அதை பற்றி சொல்லணும். ஒரு எத்தனை வருஷம் இருக்கும்? 2008 கல்யாணம் பண்ணேன். 2008 11வது மாதம் எனக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்துச்சு. ட்வின்ஸ், ரெட்டை குழந்தைங்க. அவங்கள முதல்ல ப்ரெக்னன்சியாக நான் இருக்கும் போது ரொம்ப வாந்தி, ரொம்ப இது பண்ணி ரொம்ப வாந்தி எடுத்துக்கிட்டு படுத்துக்கிட்டே தான் இருப்பேன். ரொம்ப வாந்தி எடுத்துக்கிட்டு இருந்தேன். என்னால் முடியல. மூத்த குழந்தைங்க அந்த குழந்தைங்க ஸ்கேன் பண்ண போகும்போது ஒரு உடம்பு 2 தலைன்னு சொன்னாங்க டாக்டர். ஒரு உடம்பு 2 தலைன்னு சொன்னாங்க. ஸோ அது முதல்ல 2 வாரத்துக்கு ஒரு தடவை ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு உடம்பு 2 தலைன்னாங்க. நீங்கள் இன்னொரு உடம்பு தெரியல 2 மாதத்தில். அப்புறம் 3வது மாதத்தில் 4வது மாதத்தில் எஸ் உடம்பு இருக்குது, 2 பேரும் சத்தூரி டுவாசாரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பிள்ளைங்க 2 வாரத்துக்கு ஒரு தடவை ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருப்பேன். 7 மாதம் வரைக்கும் வாந்தி எடுத்துக்கிட்டு தான் இருந்தேன். பிள்ளைங்க ரெட்டை பிள்ளைங்க. 11வது மாதம் 7ஆம் தேதி 2008 பிள்ளைங்களையும் பிறந்த வச்சேன். 2 பேரும் பொம்பளை பிள்ளைங்க தான். அந்த பிள்ளைங்களை நான் பிறந்த வச்சு நாங்கள் இந்தியன் முறைப்படி தான் பெரியாச்சி அம்மாவுக்கு சாமி கும்பிடுது. அந்த 30 நாள் அவங்களுக்கு கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணது. அப்புறம் நான் மாசமாக இருக்கும் போதே நான் வேண்டிக்கிட்டேன் தைப்பூசத்தில் காவடி எடுக்கிறதான. ஸோ கரும்பு காவடியை எடுக்கிற 2 குழந்தைங்கள வச்சு கரும்பு காவடியும் எடுத்து நேற்று கடனை இது பண்ணேன். அப்போலேருந்தே எனக்கு இதில் ரொம்ப ஒரு பற்று, ரொம்ப பற்று, தமிழ் பற்று. பிள்ளைங்களை இது பண்ணி பிள்ளைங்களுக்கு காய்ச்சேன்னு ஒன்று வந்தால் கூட ரொம்ப நம்ம சாமிக்கிட்ட தான் வேண்டும். அம்மா தாயே பிள்ளைங்களை காப்பாற்று, எதுவாக இருந்தாலும். அடிக்கடி சீக்கிரம் வருவாங்க, சீக்கிரம் வந்துருவாங்க. ஏன்னா ரெட்டை பிள்ளைங்க என்னாலையும் பார்த்துக்க முடியாது. ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுத்தாங்க. ரொம்ப சுட்டியா இருந்தாங்க, கியூட்டாகவும் இருந்தாங்க. ரொம்ப சுட்டியா இருந்தாலும் நான் வளர்த்தி எடுத்துட்டேன். ஸோ அவங்க 2 வயசு. என்னோட 3வது பையன், 2வது பையன் மாசமா இருக்கேன். 2 வருஷம் கழிச்சு மாசமா இருக்க. அவரு தட்சிணாமூர்த்தி ஜோஹர்ல பிறந்த வச்சு. பையன் பேர் தட்சிணாமூர்த்தி, பிள்ளைங்க பேரு சுலோச்சனா, சுலோச்சினி. 3 பிள்ளைங்களுக்கும் பேர் வச்சது நான் தான். பிள்ளைங்களுக்கு பேர் வச்சு பிள்ளைங்களுக்கு நேர்த்தி கடன் செலுத்தினது. பிள்ளைங்களை தமிழ் கலாச்சாரப்படி தான் நான் வளர்த்தேன். ஸோ கோயிலுக்கு போகிறது, சைவம் எடுக்கிறது, விரதம் எடுக்கிறது மிஸ் பண்ணதே கிடையாது. இல்லை, அவங்களுக்கு அந்த வழியிலேயே தான் நான் காட்டிக்கிட்டு நான் போனேன். இந்துசம் பிரகாரம் படியே இருந்தேன். ஆமாம். அண்ணாள் கணவர் அவர் ரொம்ப நல்ல மனிதர், ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர். ஒரு சிகரெட் இல்லை, ஒரு ட்ரிங்க்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை. நல்ல மனிதராக தான். எப்படி காதலிச்சு தான் திருமணம் பண்ணோம். வீட்டில் எல்லாம் ஒத்துக்கலை. ஒரே ஊரா, ஒரே ஸ்கூலா? இடம் தான், ஒரே ஊர் தான். இஷ்டப்பட்டு தான் கல்யாணம் பண்ணோம். ஸோ அவங்க ரொம்ப நல்லவங்க தான். எவ்வளோ நாள் காதலிச்சிங்க? நாங்கள் லவ் பண்ணது 2 வருஷம். வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க, உங்கள் வீட்டில் மட்டும் ஒத்துக்கல. நீங்கள் இருந்தாலும் அந்த கல்யாணத்தை ஆமாம். மனிதர் அவர் வேலை வீடுன்னா இருப்பாங்க. வேலைக்கு ஒரு 7 மணிக்கு போனால் கூட ராத்திரி 11 மணிக்கு தான் வருவாங்க. அப்போ நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தேன் வீட்டில். ஆனால் அவருக்கு சந்தேகம், அப்பயே சந்தேகம், பொசிஷன் இருந்துச்சு. நான் யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, மினுக்கு யாராவது ஆம்பளால் நடந்து போனால் தலை நிமிர்ந்து பார்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு இதுதான். சரி பரவாயில்ல, அதிக அன்பா இருப்பீங்க. ஆமாம், சரி பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. அவர் சொல்கிறாரு, நம்ம இவரு கூட தான் நம்ம லைஃப் லாங் இருக்க போகிறோம்.
கேட்டுட்டு போகிறோமே அப்படின்னு நான் இருந்தேன். பிள்ளைங்களையும் வளர்த்தெடுத்தேன். 5 வயசாச்சு. ஸோ எங்களுக்கு அவர் வந்து ஒண்டி வேலை செஞ்சு எங்களுக்குள்ள வந்து அவ்வளியும் இது இல்லை. கா கரண்டு வெட்டிட்டு போயிடுவாங்க, தண்ணி வெட்டிட்டு போயிடுவாங்க. வருமானம் அவ்வளோ குறைவாக தான் இருந்துச்சு. ஆமாம், ஓகே. அவ்வளோ வருமானம் குறைவாக தான் இருந்துச்சு. சரி, ஓகே. அந்த 5 வயசுல பையன் 5 வயசு வரைக்கும் தாய்ப்பால் தான் குடிச்சான் பையன். ஓகே. தாய்ப்பால் தான் குடிச்சான். பொண்ணுங்க 2ங்களுக்கும் என்னால முடியல, உடம்பு முடியல. ஸோ 5 வயசு வரைக்கும் நானே கேட்டேன், நான் வேலைக்கு போறேன், குடும்ப பரவாயில்ல. வருமானத்தை வந்து ஆமா, கேட்டு வருமானத்துக்காக நான் வேலைக்கு போறேன். எத்தனை நாளைக்கு தான் நம்ம இப்படி நம்ம இது பண்ணிக்கிட்டு இருப்போம்? நமக்குன்னு ஒரு பொருள் வாங்கல, எது வாங்கல, நான் வேலைக்கு போறேன். ஓகே, நீ வேலைக்கு போ, ஆனா நீ எங்க அம்மா கூட வேலைக்கு போ. அப்போ நீங்கள் எங்கே இருந்தீங்க? சுங்கப்டானில தான், சுங்கப்டானில? தமிழ். தமிழ். அப்போ வேலைக்கு போகும்போது சொல்லிருந்து அவங்க அம்மா கூட தான் போகிறேன்னு சொன்னாங்க. ஆமா, அவங்க அம்மா கூட தான் என்னை அனுப்புனாங்க. அவங்க அம்மா வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ற வேலை. வெயிட்டர்ஸ் வேலையா? ஆமா, வெயிட்ரஸ் வேலை. நான் வந்து அந்த டைம்ல வந்து முதல்ல வந்து மங்கெடுக்கிற வேலை, அந்த இடத்துல வேலை கிடைக்கல, மங்கெடுக்கிற வேலையே முதல்ல செஞ்சேன். ஸோ 1 வீக் அப்புறம் வந்துட்டு சரி ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ற வேலையே கொடுத்துட்டாங்க. அவங்க கூட நான் ஒரு 2-3 வருஷம் செஞ்சேன். அவங்க கூடயே இருந்து ஒரு 2 வருஷமா வேலை செஞ்சீங்க? ஒரு நாளைக்கு 30 வழி தான். காலையில் கேஷ் மணி. கேஷ். ஓ, காலையில் எத்தனை மணிக்கு போவீங்க? காலை 12லேருந்து 6 மணி வரைக்கும். எதுனாலன்னா பிள்ளைங்களை வந்து ஸ்கூல்ல விட்டுறணும், மத்தியான ஸ்கூல்ல. அப்போ நான் மோட்டர் தான் ஓட்டுனேன். மத்தியான ஸ்கூல்ல அங்கே தான், கிட்ட தான். மத்தியானம் ஸ்கூல்ல போய் விட்டுட்டு அதுக்கு நான் 12 மணிக்கு அங்கே ஜாயின் பண்ணிட்டு 6 மணிக்கு நான் பிள்ளைங்களை எடுத்துக்கணும். பையன் வந்து 5 வயசு, வீட்டில் தான் இருப்பான், எங்கேயுமே போக மாட்டான். ஒண்டியாவா? ஆமா, பக்கத்து வீட்டில எல்லாம் சொல்லிடுவேன். ஸோ பையன் வந்து டிவி திறந்து விட்டுருவோம், உனக்குள்ள சாப்பாடு எல்லாம் மேய்ச்சி வச்சிருவேன். தென் வந்து பையன் பக்கத்து வீட்டில் உள்ளவங்கள்ட்ட சொல்லிடுவேன். பையன் பயப்படுறத வந்து இடி மலைக்கு மட்டும்தான் பயப்படுவான். பக்கத்து வீட்டுக்காரங்களும் வந்து எட்டி பார்ப்பாங்க. பையன் ஏன்னா யார் வீட்லயும் இருக்க மாட்டான் பையன். ஓ, யாரு கூட? வீட்டுக்குள்ள அவர் வீடுனா ஓகே அப்படின்னு வீடு சொல்லிட்டு. ஏன்னா வீட்லயே விட்டுருங்கம்மா, வீட்லயே இருக்கம்மா அப்படின்னு பையன். சரியா, உனக்கு பிடிச்சிருந்தா செய்யி, கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு அவர் வீட்டில் தான் விட்டுருவாங்க. சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு 5 வயசு, அவ்வளோ மெச்சூர்டாக இருப்பான் பையன். பக்கத்து வீட்டுக்காரவங்க சாப்பாடெல்லாம் ஐ மீன் அந்த டைம் வந்து சாப்பிட்றே அப்படின்னு இடி மலைக்கு மட்டும்தான் பயப்படுவான். அந்த டைம்ல மட்டும் பக்கத்து வீட்டில் போய் இருந்துடும். சரி, ஓகே. அது வரைக்கும் முடிஞ்சு. அது வரைக்கும் லைஃப் கொஞ்சம் ஸ்மூத்தாக போய்கிட்டு இருந்துச்சு. பையனுக்கு வந்து ஒரு 3ஆம் வகுப்பு படிக்கிறான். அதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த இடத்துலயே வந்து நான் ஒரு கடை கேட்டிருந்தேன். அந்த ரெஸ்டாரண்ட்லயே நான் கடை கேட்டிருந்தேன். சீனன்ட்டு எனக்கு ஒரு ஸ்டால் கொடு, நான் வேலை செய்யறேன், எனக்கு ஒரு ஸ்டால் கொடு, எனக்கு கொஞ்சம் வருமானம் பத்தல, நான் செய்யறேன் சாப்பாடு கடை கேடு. ஓகே, நீ என் கூட வேலை செய். ஒரு 6 மாசமோ 9 மாசமோ, அது வரைக்கும் ஒரு 2 வருஷம் அங்கதான் வேலை செஞ்சேன். நான் கேட்டுட்டோட இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 9 மாசம் வேலை செய்ய, அந்த ஸ்டால் வெளியாக போறாங்க, இந்தியன் செஞ்சிட்டு இருக்காங்க, அவங்க வெளியாக போறாங்க, நீ அதை எடுத்துக்கின்ட்டு அந்த ஸ்டால் நான் எடுத்துட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்கிற சம்பளத்துல கொஞ்சம் கொஞ்சமா ஜாமான் வாங்கி சேர்த்து வச்சு அந்த ஸ்டால் கிடைக்கும் போது 1 ஷாட் அந்த ஜாமான்லாம் எடுத்து போட்டு கடையும் திறந்துட்டும் நான் ரன் பண்ணி எனக்கு எல்லாமே ஓகேவா இருந்துச்சு. வீட்டுக்குள்ள எக்ஸ்ட்ரா பில்லு, கரண்ட் பில்லு, தண்ணி பில்லு எல்லாம் கட்ட ஆரம்பிச்சுட்டு, பிள்ளைங்களுக்குள்ள தேவையான பூர்த்தி செய்யவும் ஆரம்பிச்சுட்டு, எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. காசு எல்லாம் ஒருத்தவங்களோட ஒர்க்கர்ஸும் வச்சிருந்தேன். அவங்க ஒர்க்கர்ஸ்க்கும் நான் சம்பளம் கொடுத்து நான் வச்சிருந்தேன். ஆனா என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்து சப்போர்ட் இல்லை. அதுல அந்த கடை திறக்கிறதுலேருந்து வந்து சப்போர்ட் அறவே இல்லை. நீங்க வேலை செய்யற வரைக்கும் அவங்களுக்கு ஓகே. ஆமா, நீங்க வேலை செய்றீங்கன்னா, அந்த இடத்துல வேலை செய்றீங்களா, அவங்க அம்மாவோட கண் பார்வையில இருக்கீங்களா, ஓகே, முடிஞ்சுச்சு. அதுக்கண்ணா நான் வந்துட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, யாருக்கிட்டையும் இது பண்ணக்கூடாதுன்னு அது ஒரு சரியான சந்தேகம், அளவுக்கு மீறிய சந்தேகம் வந்துச்சு அவங்களுக்குள்ள. உங்களுக்குள்ள வந்து விரிசல் இருந்துச்சு. ஆமா, எனக்கிட்ட கடைக்கு வரவங்க கூட உன் ஹஸ்பண்டுக்கு அஃபேர் இருக்கு, இந்தியன் முஸ்லிம் கேர்ளு, வேற ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அந்த கேர்ள் பார்த்ததில்ல. நான் கேட்டா கூட என்னை அப்படி அடிச்சு அந்த காயத்தோட தான் நான் வேலைக்கு போவேன்.
கண்ணி போயிருக்கும், மூஞ்செல்லாம் கண்ணி போயிருக்கும், உடம்பெல்லாம் கண்ணி போயிருக்கும். அந்த கண்ணி போறதுல தான் நான் வேலைக்கே எது இந்த போவேன். இந்தியா முஸ்லீம் யாருன்னு சொல்லி கேட்டவாசி கேட்டதுல இதுல வந்து அவங்க வீட்டு சைடுல யாரும் தடுக்க மாட்டாங்க. தடுக்கல. ஸோ என்ன தான் ப்ளேம் பண்ணாங்க அவங்க. வீட்டில் அவங்க எல்லாரும் அதுதான் முத தடவையோ வயலன்னா உங்ககிட்ட ரியாக்ட் பண்ணாரா? 2017 அதுதான் முத தடவை இந்த ஒரு கேள்வி கேட்டது அதான் முத தடவை. இல்ல அதுக்கு முன்னாடி அடிச்சிருக்காங்க. ரொம்ப வீட்டுல சண்டை வருது, அடிச்சிருக்காங்க. ஃபேமிலிக்குள்ள நடக்கிற இஷ்யூ. ஆனா இது வந்து இந்த ஒரு விஷயத்தை கேட்டதுக்காக அடிச்சது. கேட்டதுக்காக நான் வந்து எனக்கு வந்து ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க அடிச்சு போலீஸ்ல ரிப்போர்ட் பண்றதுக்கு எனக்கு வந்து யாரும் கூட்டாளிங்க, ஃப்ரெண்டு இல்ல என்னோட அக்கா கொண்டேக்கே இல்லை அந்த டைம்ல. திருமணத்தை வந்து உங்களை ஆதரிக்காதவாசி நீங்க தனிச்சா இருக்கிறதுனால யார்கிட்டயும் நீங்க வந்து சொல்ல முடியாத மாதிரி இருந்துச்சு. ஆமா. இன்னொன்னு வந்து என்னோட போன்ல பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவோட அவங்களோட நம்பர் மட்டும்தான் இருக்கும். மற்ற நம்பர்லாம் சேவ் பண்ணக்கூடாது. அவங்க என்னோட அந்த மாதிரி தான். அப்ப ஃபேஸ்புக் இது எதுவுமே இருக்காது உங்களுக்கு? ஆமா, இல்ல. அப்படியே திறந்தா கூட அவரு போட்டு என் பேரை வச்சு திறந்து அவர் வந்து அவரோட போட்டோவே போஸ்ட் பண்ணிக்குவாரு. வந்து எனக்கு வந்து அவங்க ட்ராக்ஸ் எடுக்கிறதா விஷயம் வந்துருச்சு. ஹஸ்பண்ட் ட்ராக்ஸ் எடுக்கிறது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து குடிப்பழக்கம் இல்ல, சிகரெட் இல்ல, ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து ட்ராக்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிச்சுவேஷன் ஹேப்பன் பண்ணிச்சு. காசு இல்லாதனாலயா தெரியல. அது போய் அதுல உளுந்துட்டாங்க. கான்ஃபரன்ட் பண்ணிருக்கீங்க, கூப்பிட்டு ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? நல்லா பேசியிருக்கேன் நான், அதுக்காக நான் நல்லா சொல்லியிருக்கேன். சரி, அது போறதுக்காக அதை ஸ்டாப் பண்றதுக்காக என்ன அதுவும் நான் செஞ்சிருக்கேன். வேப் வேணும்னாங்க. அது வேணும்னா எனக்கு வேப் வாங்கி கொடுங்க அப்படி. வேப் வேணும்னாங்க. அப்ப வேலை செஞ்சாரு அந்த காலகட்டத்துல? வேலை செஞ்சாங்க. வேப் வேணும்னாங்க. சரி வாங்க, வேப் தானே வேணும், வாங்கி கொடுத்தேன். போயிட்டு வாங்கி கொடுத்து வேப் அடிச்சு, இல்ல வேப் அடிச்சவங்களாம் இது ஸ்டாப் ஆகுது, அடைக்குது, அது முடியல அப்படின்னு கண்டினியூ பண்ணுவாங்க. தூங்க மாட்டாங்க. அந்த ட்ராக்ஸ் எடுத்தாங்கன்னா அவங்க தூங்க மாட்டாங்க. 1 வீக் அவங்க எடுத்தாங்கன்னா தூங்க மாட்டாங்க. தூங்கி மறுநாள் ஏஞ்சாங்கன்னா என்ன அடின்னு அடிப்பாங்க. சம்பந்தமே இல்லாம அடிப்பாங்க. ஆமா, அவங்க தூங்க மாட்டாங்க. அந்த 1 வீக் அந்த மாதிரி தூங்க மாட்டாங்க. இஃப் அவங்க அப்படியே தூங்கிட்டாங்கன்னா ஏன் எனக்கு எழுப்பலன்னு சொல்லி என்னை அடிப்பாங்க. அவங்க தூங்கினாங்கன்னா ஒரு 2 டேஸ் எந்திரிக்க மாட்டாங்க. 2 டேஸ் எந்திரிக்கவே மாட்டாங்க. திடீர்னு ஏஞ்சாங்கன்னா ஏன் என்னை எழுப்பல அப்படின்னு சொல்லி என்னை அடிப்பாங்க. 2 டேஸ் தூங்கிட்டு 2017 அந்த கடை போட்டுக்கிட்டு இருந்தேன். எனக்கு தான் வேற ஒருத்தவங்களுக்கு கூட எஃப்ஐஆர் இருக்கு. நான் இதை போய் கேட்க, அவங்களுக்கு எஃப்ஐஆர் இருக்குன்னு போய் கேட்க, எனக்கு தான் வேற ஒருத்தவங்க கூட எஃப்ஐஆர் இருக்குன்னு சொல்லி அடின்னு அடிச்சாங்க. அந்த கேள்வி உங்க மேலே திரும்பி அடிச்சாங்க. என்னையே என் பிள்ளைங்களை காட்டுக்கு கூட்டு போனாங்க. அதாவது ஒரு காடு மாதிரி இருந்த அந்த சுகேப்டானில தான். அந்த காட்டுக்கு போனாங்க. அந்த காட்டுல தான் முதல்ல இன்னும் ரொம்ப ஓவரா அடிக்க ஆரம்பிச்சாங்க. தலைமுடியெல்லாம் வெட்டி அந்த காட்டுக்குள்ள பிள்ளைங்கெல்லாம் உள்ள இருக்காங்க, காடி உள்ள இருக்காங்க. என்ன காடி உள்ளேயே வச்சு தலைமுடியெல்லாம் வெட்டி காடியில ஸ்பானர் எடுத்து ஸ்பானர்லயே அடிச்சு, என் காலு வந்து ரத்தா 6 மாசம் சுண்டு போட்டிருந்தேன். இந்த கையை தடுத்தேன், இந்த கையை இங்க வந்து ரத்தா. ஸோ தலைமுடி மூஞ்சில எல்லாம் காயம். அடிச்சு நான் கேட்ட கேள்விக்கு அவர் என்னை அடிச்சு 6 மாசம் 2017 நடந்துச்சு. அது 2017 நான் யாருக்கிட்ட இவங்கள்ட்ட சொல்றதுன்னே எனக்கு தெரியல. ஃபோனும் இல்லை என் கையில. ஒரு மாசம் நான் வந்து என்னோட மதன்லோ வீட்டில் நான் இருந்தேன். மதன்லோ வீட்டில் இருந்தேன். அங்கேயும் என்னை டார்ச்சர் பண்ணாங்க. பாரு அந்த கடை போச்சு, அந்த கடை திறக்கல அப்படின்ட்டு. அந்த சீனனும் வந்து கடை திறக்கணும் அப்படின்ட்டு. அந்த இன்சிடென்ட் வந்து அடிச்சு நீங்க எத்தனை மாசம்? 6 மாசம்? 6 மாசம் இல்ல, 1 மாசத்துலயே. 1 மாசத்துலயே வந்து 1 மாசத்துலயே அந்த 1 மாசம் நடந்திருக்கு. 1 மாசத்துலயே நான் போலீஸ் ரிப்போர்ட்லாம் பண்ணல. என்னை வந்து என்னோட சிஸ்டர்ல வந்து என்னை வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து கீழே விழுந்துட்டாங்கன்னு சொல்லி என்னை கட்டுப்போடலாம் வச்சாங்க. 6 மாசம் கியோ ஆகல. ஆனா வந்து அந்த மோட்டர்லயே போயிட்டு அந்த கடையை திறந்தேன். இதுதான் பாய்ச்சேன். என்னோட பிரதர்லோ தான் ஏற்றிட்டு போவார். ஏற்றிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு கடையை திறந்து அங்கே வர ஒருத்தவங்கள்ட்ட வந்து ஃபோன் வாங்கி எங்கள் மாமாவோட ஃபேஸ்புக் அது மூலமாக பூந்து எங்கள் மாமாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன்.
மாமா என்னை அடிச்சிட்டாங்க, இந்த மாரி நான் கூட்டு போய் காட்டுல போய் அடிச்சிட்டாங்கன்னு. எங்க மாமா வந்து ஜொஹோர் சிங்கப்பூர்ல இருக்காரு. ஜொஹோர்ல போயிட்டு ரிப்போர்ட் பண்ணாரு. எனக்கு 1 மாசம் 2, 3 வாரம் சென்று போலீஸ் வீட்டுக்கு வந்தாங்க. எங்க மதர் இன் லா வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்து இந்த பிள்ளைய நீங்க அடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போன இடம் வந்து Rumah Kebajikan Orang Tua Bidong. ஓகே. பீடோங்ல. என்ன அங்க தான் எடுத்து வச்சிருந்தாங்க. நீங்க அங்க இருந்தீங்க. அங்க இருந்த பிள்ளைங்கலாம் கூட்டிட்டு போயிட்டோம். ஓகே. நீங்க பிள்ளைங்கலாம் அங்க கூட்டிட்டு போயிட்டேன். ஓகே. என் கை இல்ல, கால் இல்ல. இதுதான் தொங்காடு வச்சேன். தான். தொங்காட் தான் வச்சேன். கூட்டிட்டு போயிட்டேன். அங்கேயே இருந்தாங்க. பிள்ளைங்க தான் வந்து எனக்கு சோறுலாம் ஊட்டுனாங்க. கேஸ் அங்க ஓடிக்கிட்டு இருக்கு. 2 வாரத்துல அ புடிக்க வச்சுட்டாங்க. அப்ப புடிச்சிட்டாங்க. அவர் வந்து இங்க இருந்தாரு. அங்க தான் இருந்தாரு. வீட்லயே இருந்தாரு. வீட்லயே தகனம் வெளிய பண்ணாரு. வெளிய 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 வெளியே வெளிய தகனம் பண்ணாரு. பாலாய்க்கு வர சொல்லிட்டாங்க. பாலாயிலேருந்து அங்க புடிச்சு வச்சுட்டாங்க. புடிச்சு வச்சுட்டு நான் வந்து ரூமாக்கு வஜிக்கன்ல 2 வாரம் இருந்தேன். 2 வாரம் இருந்தேன். அ 2 வாரம் இருந்தேன். பிள்ளைங்களும் என் கூடயே தான் இருக்குங்க. இன்னும் சின்ன சின்ன பிள்ளைங்க. 5 வயசு பையனுக்கு 5ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. பையன வந்து 3ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. ஆ சோறு ஊட்டுறதெல்லாம் எனக்கு கை இல்ல, கால் இல்ல. பிள்ளைங்க தான் சோறு அங்கேருந்து எடுத்துட்டு வந்து பிள்ளைங்க தான் சோறு ஊட்டுனுச்சுங்க. அத பார்க்கும்போது எனக்கு அழுவ வந்துச்சு. ஐயோ! பிள்ளைங்கள நம்ம கஷ்டப்பட்டு இங்க கூட்டு வந்திருக்கோம். நம்ம காப்பாத்தணும்னு நெனச்சோம். நம்ம இப்படி இருக்கோம். பிள்ளைங்களுக்கு ஒரு வாய் சாப்பாடு குடுக்க முடியல. ஆனா பிள்ளைங்க நமக்கு குடுக்குதுங்கன்ட்டு. அந்த இடத்துல ஆ அவங்களுக்கு ஜத்து கும்மும் கிடைச்சுச்சு. ம். செப்ளோரிபு ஜாமீன். ஜாமீன் ஸ்ப்ளோரிபு. செப்ளோரிபு ஜாமீனு. எனக்கு ஜெயில் வேற தானே? இல்ல ஜெ அதெல்லாம் இல்ல. ம். ஜெயில் தண்டனை அதெல்லாம் இல்ல. செப்ளோரிபு தான் ஜாமீனு. ஆ நாங்க பஜிக்கன்லே இருந்தேன். எனக்கு பஜிக்கன்ல உள்ளவங்க என்ன அந்த இவங்க சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா, துடோ பண்ணிட்டாங்க. இதுவும் வாங்கியாச்சு. ஜாமீனும் எடுத்துட்டாங்க. இப்ப நீ கிளம்பலாம் அப்படின்றாங்க. நான் எங்க போறது? ஓ! எவ்வளவு எனக்கு நாளைக்கு இருந்தீங்க அங்க? 2017 அது. எவ்வளவு நாளைக்கு? ஒரு 3 மாசம், 6 இல்ல, மாசம்? இல்ல, இல்ல, இல்ல. என்ன வந்து கியூர் பண்ற வரைக்கும் அவன் விடல என்ன. வச்சுட்டாங்க. எனக்கு அந்த இது துடோ பண்ற வரைக்கும் தான் ஒரு 3 வீக்ஸ் தான். ம். 2017ல நடந்த கதை அது. அ நான் அங்கேயே தான் இருந்தேன், அந்த இடத்துல. எனக்கு பிள்ளைங்கள நான் பார்த்துக்கணும், பிள்ளைங்க என்ன பார்த்துக்குதுங்கன்னு அந்த மனசுள்ள வலி இன்னும் ரொம்ப பாரமா இருந்துச்சு. இந்த கை வலிய விட மனசு ரொம்ப வலிச்சுச்சு. எனக்கு வேற வழி தெரியல. ம்ஹ்ம். என்னதான் செய்யறதுன்னு, யாரு வீட்டுக்கு தான் போறதுன்னு எனக்கு தெரியல. இந்த சைட்ல மாமா ரிப்போர்ட் பண்ணி அங்க இருந்துட்டாங்க. ஏன்னா பிகாஸ் எதுனாலனா, என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் கேங்ஸ்டர் மாரி. ம்ஹ்ம். எடுத்தாங்கன்னா அருவா தான் எடுப்பாங்க. எங்க ஃபேமிலி சைக்கிள்லாம் பயப்படுவாங்க. வேணாம் அப்படின்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயத்துல தலையிட்டுக்க வேணாம்னு கொஞ்சம் ஒதுங்கியே இருந்துட்டாங்க. சரி பரவால்ல. எனக்கு வேற வழி தெரியல. எனக்கு வேற வழி தெரியல. திருப்பட்டியும் அவங்க வந்தாங்க வஜிக்கனுக்கு. அழுந்தாங்க. நான் இதுக்கான நான் இந்த மாரி இதெல்லாம் தப்பு செய்ய மாட்டேன். அடிக்க மாட்டேன். நான் பிள்ளைங்கள நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லி, ஓகே எனக்கு வேற வழி தெரியல. ம்ஹ்ம். அவங்க கூடயே தான் போனேன். எனக்கு வேற வழியே தெரியல. நான் எங்க அந்த போறதுன்னே ஒரு தெரியல. காலகட்டத்துல அந்த பரவால்ல. டைம்ல. நீங்க மன்னிச்சு எடுத்துக்கிட்டீங்க. எஸ். ஆமா. ம்ஹ்ம். அவங்களும் அழுவுறாங்க. என்னால தாங்க முடியல. சரி பரவால்ல, பரவால்ல. அவங்க திருந்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரின்னு சொல்லிட்டு அவங்க கூடயே நான் போயிட்டேன். அவங்க கூட போயி 3வது நாள் ஸ்டார்ட் முடியல. அவங்க திருப்பட்டியும் ட்ரக்ஸ் எடுத்துட்டாங்க. திருப்பட்டியும் அவங்க அந்த பழைய மாரியே தான் ஆவுனாங்க. ம். பழைய மாரி கேள்வி, பழைய மாரி அடிக்கிறது, அதே மாரி தான் ஆவுனாங்க. இந்த இதுவும் இந்த கால் இதுவும் நான் வந்து சிம்மிங் போட்டிருந்தேன். ஒரு 6 மாசம் சென்று தான் இது பண்ணாங்க. 2018 கடையும் போயிருச்சு. அந்த கடை வந்து என்னோட சிஸ்டர் இன் லா எடுத்துட்டாங்க. ம்ஹ்ம். எங்களுக்கு குடுக்கணும், பிள்ளைங்க இருக்குன்னு அவங்க குடுக்கல. அவங்க சிஸ்டர் இன் லா எடுத்துக்கிட்டாங்க. கடையும் என்கிட்ட குடுக்கல. இந்த பக்கத்து ஒரு ஃபுட் கோர்ட் இருந்துச்சு. அந்த ஃபுட் கோர்ட்ல ஒரு கேஷியர் வேலையா போனேன். கேஷியர் வேலைக்கா போனேன். அந்த கேஷியர் வேலையும் என்ன செய்ய விடல அந்த மனுஷன். அங்க போய் நின்டுட்டு கேஷியர்ல யாராவது என்ட்ட பேசுனாங்கன்னா, "ஏன் இவன் பேசுறான்? ஏன் இவன் பேசுறான்? இவன் உன்ன அங்க வச்சிருக்கானா?" வேலை செய்ற இடத்துலயே உட்கார்ந்து நின்னுட்டு இருப்பாரு. நின்டுகிட்டே இருப்பாரு. இவரு வேலைக்கு போல. ஸ்டாப் பண்ணிட்டாரு. ம். வேலைக்கு போல. ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஆ அங்கேயே நின்டுகிட்டு இருப்பாரு. எடுக்கிற சம்பளம் 1200 வெள்ளி. அவரு கூட்டு காசு கட்டணும்னு சொல்லி 500 வெள்ளி போயிரும். மிச்சம் இருக்கிற சம்பளத்த எடுத்து வீட்டுல பிள்ளைங்களுக்கு சாப்பாடெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணுவேன். நான் வேலை செய்ற இடத்துக்கு அன்னாடிக்கும் வந்து இந்த மாரி சண்டை போடுவாங்க. என்ன வந்து வேலை செய்றவங்க மேனேஜ்மென்ட் என்ன சொல்ட்டாங்கன்னா, "பரவால்ல, நீ உன்னோட ஃபேமிலி பிரச்சனைய முடிச்சுட்டு வான்ட்டாங்க." நான் வீட்லயே இருந்துட்டேன். வேற வழி தெரியல. இந்த ஆளும் வேலைக்கு போல. நானும் வேலைக்கு போல.
என்ன செய்வாருன்னா 2018 ஸ்டார்டிங் வீட்டில் வந்து கோனர் வீடு சுற்றி வந்து ஜன்னல் கண்ணாடி இருக்கும், அழகா இருக்குல்ல, பலகையால் அடிச்சு வச்சிருப்பாரு. நான் வெளியே உள்ளவங்கள்ட்ட யாரும் ஹெல்ப் பண்ணக்கூடாது, வெளியே உள்ளவங்க வந்து யாரும் எனக்கு ஹெல்ப் கொடுக்கக்கூடாதுன்ட்டு. மாங்காய் மரம் இருக்கும், அந்த கோனர் வீடு மாங்காய் மரம் இருக்கும். மாங்காய் மரத்து மேலே வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாரு. ம். யார் போறா யார் வரான்னு. ஓட்டு மேலே, அதாவது சில்லிங்க்கு மேலே வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாரு. ஆ, அதாவது மேலேருந்து ஆளுங்க கீழே வீட்டுக்கு வராங்கன்ட்டு. சிசிடிவி ஃபுல் சிசிடிவி எல்லாமே இருக்கும். முன்னுக்கு இருக்கும், பின்னாடி இருக்கும். நான் ஒரு கால் வந்து துணி காய போடலான்னு வெளியே போகக்கூடாது. அன்னைக்கு முழுதும் அந்த ஆள் வந்து என்னை உட்கார வச்சு கேட்கும், நீ ஏன் வெளியே போனேன்? சிசிடிவி பார்த்துட்டு. சிசிடிவி ஆக்சுவலி நான் படம் பார்த்துக்கிட்டே இருப்பேன். என் கழுத்து சும்மா இப்படி திரும்பக்கூடாது. அதுக்கு அந்த ஆள் கேட்கும், இப்படி யார் போனா நீ ஏன் இந்த பக்கத்து நீ திரும்பி பார்த்த ம். அப்படின்னும். பக்கத்து வீட்டில் ஃபோன் கால் வரும். ஃபோன் கால் வந்து அலோன்னு சொல்லுவாங்க. லோ பாரு உன்னை கூப்பிடாம பாரு. அது ஒரு சண்டையை பிடிச்சி அடிச்சு அடி அடி கேட்ட கேள்வி அத்தனை தடவை கேட்டு கேட்டு மென்டல் டார்ச்சர் பண்ணாங்க, ஃபிசிக்கலாக டார்ச்சர் பண்ணாங்க. பிள்ளைங்க இருந்துச்சு, பிள்ளைங்கள்ட்ட எப்படி வந்து அந்த பிள்ளைங்கள்ட்ட எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. ம்ஹும். பிள்ளைங்க முன்னைக்கு அடிப்பாரா? எஸ், பிள்ளைங்களை அடிப்பாரா? பிள்ளைங்க அடித்த கதையும் நான் சொல்கிறேன். ஆனால் என் மினுக்கு பிள்ளைங்களை அடித்தாங்கன்னா எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும். என்ன அடித்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளைங்களை அடிக்காதுன்ட்டு அப்போ தான் நான் அக்ரிசிவ் ஆயிரும், நான் சண்டை நீ போடுவேன். ஒரு வாட்டி கூட தடுத்தது இல்லையா? இந்த மாதிரி அடிக்கிறாங்க தடுத்தது? ஐயோ, என்னை வீட்டு வெளியே முட்டி போட வச்சு அடிச்சிருக்காரு. வீட்டுக்கு வெளியே ரோட்டில் ஆளுங்களா பார்க்குற மாதிரி? ஆளுங்க பார்க்குற மாதிரி. அப்போ யாரோ ஒருத்தவங்க பார்த்து போலீஸில் ரிப்போர்ட் பண்ணி போலீஸ்காரனும் வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்துட்டு இனி ஹால் ரூமா தங்க கித்தோரம் திடா போலே சம்போர் தாங்க சிலசாயில அப்படின்ட்டாங்க. போயிட்டா நல்ல மனுஷன், அப்பயே என்னை யாரும் காப்பாற்றலை. ஏன்னா நான் வந்து நிறையா ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன் அந்த மனுஷன் மேலே. சரி நான் விட்டுட்டேன், வழியே இல்லை அப்படின்ட்டு அவர் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிடுவார். 2 நாள் சென்று வீட்டுக்கு வருவார். என்னையும் வெளியே போகக்கூடாது, வீட்டு ஃபுல்லாக சிசிடிவி இருக்குது, இந்த மீட்ரு இருக்குல்ல தண்ணி மீட்ரு அதையும் அடைச்சிட்டு போயிடுவார், இந்த இந்த கதவையும் அடைச்சிட்டு போயிடுவார். நாங்கள் வெளியே போகக்கூடாது, வீட்டு விட்டு நீங்கள் வெளியாகக்கூடாது, நாங்கள் வீட்டில் தான் இருக்கணும், பிள்ளைங்க நாங்கள் வீட்டில் தான் இருக்கணும், சாப்பாடு எதுவும் இல்லை. அப்போ ஒரு முட்டை 30 காசு பிள்ளைங்கள்ட்ட கொடுத்து ஒரு 30 காசு முட்டையை வாங்கிட்டு வாமா, நான் சமைச்சு கொடுப்பேன் பிள்ளைங்களுக்கு. பிள்ளைங்க பாவம், சமைச்சு கொடுப்பேன். பிள்ளைங்களை போக சொல்லுவேன், பிள்ளைங்க வாங்கிட்டு வர சொல்லுங்க. அந்த அந்த 2018 ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அந்த மனுஷன் என்ன. பிள்ளைங்க தான் போயிட்டு கடையில் போயிட்டு அங்கே எதிர்த்தாப்புல கடை இருக்கும், கடையில் முட்டையை மட்டும் வாங்கிட்டு வந்து நாசி கோரைங்க மட்டும் பெரட்டி கொடுத்துருவேன், சாப்பிடுங்க அப்படின்ட்டு. பிள்ளைங்களை காப்பாற்றணும். அந்த வெறி பிள்ளைங்களை எப்படியாவது காப்பாற்றணும், ஏதாவது முயற்சி பண்ணி ஏதாவது காப்பாற்றணும். என்ன செய்யறது எது செய்யறதுன்னு அந்த மனுஷன் ஒரு தடவை ட்ராக்ஸ் எடுத்து வீட்டில் இருந்துட்டாரு. தூங்கிட்டாரு, நல்லா தூங்கிட்டாரு. அப்போ எதிர்த்து வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனு. என்ன அந்த மனுஷன் போன்னு சொன்னார், ஆனால் அவர் தூங்கிட்டாரு. நான் போயிட்டு இதுதான் சாக்குன்னு சொல்லி அக்கம் பக்கத்துலவங்கள, அவங்க பேர்லாம் நான் சொல்ல, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட உதவி சொல்லி, இந்த மாரிலாம் வீட்டில் இந்த மாதிரிலாம் செய்கிறான் அப்படின்னு சொல்லி உதவி கேட்டு கிராப் பிடிச்சி நான் சுங்கலாலம் பண்டாபருக்கு நான் போயிட்டேன். யார் வீட்டுக்கு? அங்கே வந்து எங்கள் வீட்டில் உள்ளவங்க யாருமே இல்லை, எல்லாரும் வந்து சிங்கப்பூரில் இருக்காங்க. 3வது வீடு 4வது வீடு அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்டு மூலமாக வந்து நான் வந்து சுங்கலாலங்களில் இருந்தேன், அவங்களோட ரிலேட்டிவ் சுங்கலாலங்களில். அப்போ பிள்ளைங்களோட தான் இருந்தேன், சுங்கலாலங்கள் இருந்தேன். எப்படா ரொம்ப காலம் இருக்க முடியாது மற்றவங்க வீட்டில், எப்படிடா இதுலேருந்து வெளியாக முடியும். சரி, என்னோட சித்தி மகன், எனக்கு 2 அக்கா கூட பிறந்தவங்க, சித்தி மகனுங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ சித்தி மகன் ஒருத்தர் இருந்தார், அவர் அஸ்காரு. அவர் ஃபேஸ்புக் மூலமாக கான்டாக்ட் பண்ணி அவரை நான் வர வச்சு அவர் வீட்டுக்கே நான் போயிட்டேன். அவர் வீட்டில் வந்து 1 வாரம் இருந்தேன், 1 மாதம் இருந்தேன். பிள்ளைங்கள்லாம் கூட்டிகிட்டு போயிட்டேன்.
பிள்ளைங்களாம் படிக்க வச்சிருவோம், டஃப்தார் பண்ணிருவோம் அப்படின்ட்டு. அப்ப இந்த மனுஷன் என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு வீட்டுலா கத்தி எடுத்துட்டு போயிட்டு கேட்குறாங்க. என் பொண்டாட்டி பிள்ளைங்கள இங்க வச்சிருக்கீங்களா? பொண்டாட்டி பிள்ளைங்கள இங்க வச்சிருக்கீங்களான்ட்டு. தாமான்ல. பண்டாபருல. நான் பிடில போயிட்டேன். பிடிக்கு போயிட்டேன். ஓடிக்சனுக்கு. அண்ணன் வீட்டுக்கு. அங்க வீட்டுக்கு போயிட்டு ஸ்கூல்லாம் டஃப்தார் பண்ணட்டும். பண்ணிட்டோட அண்ணனுக்கும் எனக்கும் மன வருத்தம் வந்துருச்சு. அப்படி ரொம்ப இல்ல. பிள்ளைங்கள அடிச்சுட்டாரு. தட்டி கேட்டதும் வந்து உங்களுக்கு பிடிக்கல. எனக்கு பிடிக்கல. சரி வேற வழி இல்ல. பிள்ளைங்கள அவன்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் திருப்பட்டியும் மறுநாள் போயிட்டேன். எங்க? என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்து ஃபோன் அடிச்சு வர சொல்லி நாங்கள் தான் இருக்குன்னு சொல்லி கூட்டு போயிட்டேன். எனக்கு யாருமே எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே எனக்கு தெரியாது. எங்கே போய் எப்படி சர்வைவ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது. கிணற்று தவளையாகவே நான் இருந்துட்டேன். எப்படி வெளியே ஆவறது, யார் என்ஜிஓ யாருமே எனக்கு தெரியாது. திருப்பட்டியும் வந்துட்டு போலீஸ் ரிப்போர்ட்டெல்லாம் பண்ணிட்டு, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன், நீ விட்டுட்டு போவியான்னு சொல்லி என்னை அடி அடி அடிச்சாங்க. அடி அடி வந்த பிறகு திருப்பி அடி வாங்க. திருப்பி அடி வாங்கினேன். வேற வழி இல்லை. எனக்கு வேற வழியே தெரியல. யாருக்கிட்ட போறது, யாருக்கிட்ட நம்ம இருக்கிறதுன்னு எனக்கு தெரியல. சந்தேகம் தான். பிள்ளைங்க இருக்காங்களே, கண்ணு முன்னாடி 3 பிள்ளைங்க. யார் மற்றவங்க வீட்டில் விட முடியாது. மற்றவங்க வீட்டில் எப்படி இருக்குங்க, நான் என்ன ஸ்டெப் எடுக்கிறது? இருக்கிறவங்களும் உங்களுக்கு உதவி செய்யாதனால நீங்க நரகத்திலே இருக்கலாம் பெட்ரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க. ஆமாம். சரி பிள்ளைங்களுக்காக நான் வந்தேன். திருப்பட்டியும் அப்படியே தான் செஞ்சுக்கிட்டு இருந்தான். கதவுலாம் லாக் பண்ணிட்டு போயிடுவான். கடைசியாக ஒரு தடவை வந்து 2019 3ஆம் மாதம் 19ஆம் தேதி மாமியார் வீட்டில் இருந்தேன். மாமியார் வீட்டில் வந்து சரியான சந்தேகம். உங்க மேல சரியான சந்தேகம். அப்படியே சரியான சந்தேகம். என்னோட பிரதர் லோ கிட்ட பேசக்கூடாது. என் பையன்கிட்ட வந்து க்ளோஸா படுக்கக்கூடாது. அப்படிலாம் செஞ்சான். ஏன் நீ படுக்கிற, ஏன் நீ போறாங்க அப்படின்னு. சின்ன பையன்கிட்ட கேட்காத கேள்வி கூட அவங்க அந்த ஆளு கேட்டிருக்காங்க. அந்த கேள்வி யாரு கேட்டது? அப்பா. அப்பா பையன்கிட்ட கேட்டிருக்காரு. என்ன நடந்துச்சுன்னா 19ஆம் தேதி 3ஆவது மாதம் கிளிசாக் வீட்டுக்கு கூட்டு வந்தாங்க. இங்கே ஒரு வீடு, அவங்க ஒரு வீடு. சரி என்னை வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு அவங்க தூங்கிட்டாங்க. எப்பயும் போல தூங்கிட்டாங்க. தூங்கி ஏஞ்சி மணி 7 மணிக்கு சிசிடிவிலாம் செக் பண்ணுறாங்க. சிசிடிவியை செக் பண்ணிட்டு பாரு ஒருத்தர் இறங்கியிருக்கான், யார் இவன் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டிலேயே அப்படி அடி அடி நடிச்சாங்க. சிசிடிவி யார் வந்தது? எவனுமே இல்லை. ஏன்னா ஃபுல்லா சிசிடிவியே இருக்கு. எவனுமே இல்ல. வந்துட்டாங்க சொல்லி அப்ப வீடியோஸ்ல இருக்குமே. அவர் வந்து அது ஒண்ணுமே இல்ல. அவன் ஏஞ்சிட்டோட அத என்ன என்ன கன்றாவியா பார்த்தனா அப்படி போட்டு அடிக்கிறான். என்கிட்ட ஒண்ணுமே காட்டவே இல்ல. அப்படி போட்டு அடிக்கிறான். ஏன் என்னை எழுப்பல, ஏன் என்னை தூங்க விட்ட சொல்லி அப்படி அடிச்சு நான் வீட்டுல அப்படி கத்துறேன். வீட்டுல உள்ளவங்களாம் யாராவது சுத்தி இருக்கிறவங்களாம் வந்துருவாங்கன்னு சொல்லி என்னை கூட்டு போயிட்டான். மரியா ஜெயா வீட்டுல, என்னோட மதர் வீட்டில் அந்த இடத்துல வந்து அயன் பாக்ஸ் இருந்துச்சு. வீட்டில் அயன் பாக்ஸை வந்து தலையில் அடித்து இங்கே ரத்தம் 11 தையல், ஆம்பரு காலில் அடித்து இனிய நாள் வரைக்கும் பிளேட்டு இருக்குது. ஓகே. ஸோ எப்படி என்ன செய்யறதுன்னு தெரியாமல் என்னோட மதர்லோக்கிட்ட உதவி கேட்டேன். நீங்கள் ஃபோன் அடிங்க, ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் அடிங்க, ஆம்புலன்ஸுக்கு போயிட்டு நான் இது பண்ணுறேன். ஒரு அடிக்கும் போது வீட்டில் யாருமே தடுப்பாங்க. ஆனால் அவ்வளவும் அந்த ஆள் அக்ரெசிவாக இருக்கிறனால அவ்வளோங்க இது அடி அடின்னு அடித்து கீழெல்லாம் ரத்தமாக போகுது. அந்த வீட்டிலேருந்து 2019 அந்த வீட்டிலேருந்து நான் வெளியாக வந்து ஆம்புலன்ஸ் மூலமாக தான் நான் வெளியாகினேன். ஆம்புலன்ஸ் மூலமாக வெளியாகி ஹாஸ்பிட்டலில் இருக்க அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறேன். அவர் அவங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு வராரு. அதாவது எங்கள் மாமியார், நல்ல வேலை எங்கள் மாமியார் உதவி செஞ்சாங்க. அந்த டைமில் 9 ஃபோன் அடித்து வர வச்சு ஆம்புலன்ஸ் மூலமாக கூட்டு போயிட்டு ஏன் அதை அனுப்பி விட்டுருக்கீங்கன்னு சொல்லி வீட்டில் சண்டை போட்டு தேடிக்கிட்டு வராங்க. ஹாஸ்பிட்டல் சுனியப்டானிக்கு தேடிக்கிட்டு வராங்க. நான் எல்லா விஷயத்தையும் வந்து டாக்டர்கிட்ட சொல்லிட்டேன். டாக்டர் இந்த மாதிரி நடந்துச்சு, இந்த தலையிலலாம் இது அடிச்சிருக்காங்க, இதில் இங்கே அடிச்சிருக்காங்க, என்னால் கிரா பண்ண முடியலன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அங்கேருந்து வரான், அவங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு வரான். வந்துட்டு டாக்டர்கிட்ட சண்டை போகிறான். இந்த ஹாஸ்பிட்டலில் என் பொண்டாட்டியை நல்லா வச்சு பார்க்காது, நான் என் பொண்டாட்டியை ஸ்வஸ்தா ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி என்னை வெளியாக சொல்கிறான்.
நான் இப்படின்னு செஞ்சு டாக்டர்கிட்ட என்னை அனுப்பாதீங்கன்னு கெஞ்சினேன். என்னோட செய்கையை அவரை புரிஞ்சுக்கிட்டு அவர் போலீஸ்க்கு ஃபோன் அடித்து போலீஸ் வர வச்சு எதுவாக இருந்தாலும் உன்னோட ஒய்ஃபு கியூர் பண்ணிவிட்டு அப்புறம் நீ வீட்டுக்கு கூட்டு போ அப்படின்ட்டு போலீஸை சொன்னாங்க. 2 நாள் சென்று ஃபோட்டோலாம் எடுத்து போலீஸ் ரிப்போர்ட்லாம் எடுத்தாங்க. திருப்பட்டியும் ஆக்சுவலி அங்கே இருக்கிற வஜிக்கன் வந்து பெண்களுக்குன்னு தனியான ஒரு இடம்லாம் இல்லை. பெண்களை இந்த மாதிரி அபியூஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி இடத்துல இருக்கணும்னு அந்த இடத்துல இல்லை. என்னைய வந்து திருப்பட்டியும் வந்து பஜிக்கன் ஓராங் தூவா அந்த இடத்துல தான் வச்சுருந்தாங்க. இந்த தடவையும் வீடவங்கள 1 மாதம் இருந்தேன். அந்த இடம் வந்து என் கால் இப்படி இருக்குது, தலை இருக்குது, என்னால் கிரா பண்ண முடியாது. அந்த கபஜிக்கன் வந்து லோக்காப்னு சொல்லுவாங்க. லோக்கப்? எஸ், கபஜிக்கன் உள்ள லோக்காப் இருக்கும். அந்த லோக்காப் உள்ள தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா என்னால் எங்கேயும் போக முடியாது. பெட்டிலேயே வச்சு தான் குளிப்பாட்டுவாங்க. மலம் போடுறது எல்லாம் வந்து எல்லாமே பக்கத்துலேயே தான் இருக்கும். அந்த அந்த இடத்துல தான் என்னை வச்சுருந்தாங்க. அப்போ பிள்ளைங்களை என்னால் கூட்டு போக முடியல. அப்போ நான் வெளியானது எல்லாம் வந்து மாமியார் வீட்டில் தான் இருக்காங்க. அந்த டைமில் என்னால் கூட்டு போக முடியாது. ஏன்னா நான் ஆம்புலன்ஸ் தான் வெளியாகணும். ஸோ நான் ஒரு மாதம் நான் ஹாஸ்பிட்டல்லே தான் இருந்தேன். ஹாஸ்பிட்டலில் இருந்து நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போது அந்த டைமில் வந்து பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டு, அம்மா வாமா வீட்டுக்கு போகலாம், அம்மா வாமா வீட்டுக்கு போகலாம், ஐயா பொறுமையாக இருங்க. அவங்கள்ட்ட நான் அதுதான் என்னால் சொல்ல முடிஞ்சுச்சு. அவங்கள்ட்ட நான் அழுந்து பாசம் தான் பிள்ளைங்களை விட்டுட்டு போகிறோமேன்னு அவ்வளோ தாண்டி நான் வந்திருக்கேன். அவங்கள்ட்ட நான் ஒரே வார்த்தை தான் சொல்ல முடிச்சு, பொறுமையாக இருங்க, அம்மா வந்து உங்களை நான் கூப்பிட்டு போவேன், அது வரைக்கும் பொறுமையாக இருங்கன்னு நான் அவங்கள்ட்ட சொன்னேன். பையனுக்கு அந்த டைம் வந்து 8 வயசு. அந்த இடத்துல ஒரு மாதமோ 2 மாதமோ இருந்தேன். 1 மாதம் இருந்தேன். அதுக்கண்ணாண்ட என்னோட அக்கா ரெண்டாவது அக்கா அவங்களும் வந்து WCCன்னு வந்து பிணைங்கில் இருக்குது. அதாவது பெண்களுக்கு ஏதாவது நடந்தால் அவங்க வந்து கூட்டு வச்சு இது பண்ணிக்கணும். WCC ஹியூமன் சேஞ்ச் சென்டர். அக்கா வந்து அங்கே கான்டாக்ட் நம்பர் கொடுத்தாங்க. கான்டாக்ட் பண்ணி ஆக்சுவலி வந்து அங்கே இருக்கிற பஜிக்கன் வந்து என்னை வந்து பிணைங்களை போயிட்டு WCCயில் விட்டாங்க. WCCயில் இருந்து என்னை வந்து ஒரு மாதம் அவங்க வச்சு பார்த்துட்டாங்க. எனக்குன்னு ஒரு வீடுன்னு கொடுத்துட்டாங்க. அந்த வீட்டில் சமைக்கிற பொருள் எல்லாமே கொடுத்துட்டாங்க. எல்லாமே கம்ப்ளீட்டாக இருந்துச்சு. 1 மாதம் கியூர் பண்ணுற வரைக்கும் நான் அங்கே இருந்தேன். கால் நடக்க முடியாது, தொங்காட் தான் பச்சிட்டு இருந்தேன். அந்த வீட்டில் ஒண்டியாக தான் இருந்தேன் நான். ஒண்டியாக இருந்துட்டு ரொம்ப யோசிக்க வச்சுச்சு, பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க எது செய்கிறாங்கன்னு. மனசு திருப்பட்டியும் போயிடலாமா, இந்த வலியை தாங்கிக்கிறத விட பிள்ளைங்களை பார்க்காம இருக்க முடியாத, அப்படிதான் போயிடுமான்ட்டு. அப்பயும் முடியல. இல்லை வேணாம், இது வரைக்கும் வந்துட்டோம், பிள்ளைங்களை எடுத்துருவோம் அப்படின்ட்டு. ஓகே, தென் WCCயில் இருக்கும் போது ஃப்ரெண்ட் டு ஃப்ரெண்ட் அவங்களும் தேடிக்கிட்டு இருந்தாங்க எனக்கு வேலை, நானும் தேடிக்கிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹவுஸ் கீப்பிங் அந்த மாரிலாம் வந்து அங்கே தேடிக்கிட்டு இருந்தாங்க. பிணைங்களை எனக்கு கிடச்சிச்சு. ஸோ பிணைங் கிடச்சி மறுநாள் வந்து எனக்கு கன்திங்லையும் எனக்கு கிடைக்கிது. ஃப்ரெண்ட் டு ஃப்ரெண்ட் கன்திங்லையும் எனக்கு கிடைக்கிது. சேஃபா வேலை கிடைச்சிருச்சு. நானும் வந்து போகிறேன். கால் வந்து கியூ ஆகலை, நொண்டி தான் போகிறேன். எங்கே போகிறீங்க? கன்திங்க்கு இன்டர்வியூக்கு அட்டென்ட் பண்ண போகிறேன். சட்டையெல்லாம் இல்லை, ஆனால் WCC வாங்கி கொடுத்துச்சு. ஒரு சட்டை கூட எதுவுமே எடுத்துகிட்டு போகல. என்னோட ஐசி கூட என்னோட எக்ஸஸ் பண்ண வச்சுருந்தாங்க. WCC மூலமாக போயிட்டு ரிப்போர்ட் பண்ணி போயிட்டு ஐசியை எடுத்தேன். திருப்பதி ஐசி எடுத்தேன். ஐசி மட்டும்தான் வச்சுருக்கேன். போய் கன்திங்கில் போயிட்டு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறேன். எப்படி பஸ்ஸிலே தான் போனேன். இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறேன். எனக்கு வந்து ஓகே வேலை கிடச்சிருச்சு, 1 வாரம் சென்று ஜாமான்லாம் எடுத்துகிட்டு மேலே வந்துருங்க அப்படின்ட்டாங்க. கால் வந்து சேஃப்டி ஷூ போடணும். போட முடியல. ஆக்சுவலி வந்து அந்த ஆங்கிள் கிட்ட தான் ஆப்ரேஷனே பண்ணியிருக்காங்க, போட முடியல. எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் வேலையும் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி நான் சொல்லலை இந்த மாரி ஒரு பிரச்சனைன்ட்டு. ஸோ சரி அப்படின்னு சொல்லிட்டு வேலையும் கிடச்சிருச்சு, வேலையும் செய்ய ஆரம்பித்தேன். 3ஆம் மாதம் 19ஆம் தேதி 4ஆம் மாதம் வரைக்கும் WCC அதுலேருந்து ஒரு 5ஆம் மாதம் வரைக்கும் அங்கே இருந்துட்டு 5ஆம் மாதத்துக்கு வந்து வெளியாயிட்டேன். வேலை இருக்கணும்னு. ஏன்னா நம்ம டிவோர்ஸ் அப்ளை பண்ணால் முதல்ல வேலை இருக்கணும். டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு ஐடியாஸ்
இது வந்து இந்த WCCல இருக்கும்போது இல்லாட்டி வேலை செய்யும் WCCல இருக்கும் போதே ஓகே என்கிட்ட டிவோர்ஸ். அவங்க சொன்ன விஷயம் ஓ அவங்கள்ட்ட கேட்ட சொந்த அறிவு இல்லைனாலும் சொல்ற அறிவாவது இருக்கணும் நமக்கு. அவங்க நல்லதுக்கு தான் சொல்றாங்க, அதை நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே, யாரும் சொந்த பந்தம் யாருமே இல்லை, யாருமே இல்லை, யாரும் உதவி இங்க இல்ல, காசு இல்லை, எப்படி அப்ளை பண்றது? சரி, உனக்கு ஒரு வேலை இருக்கணும், வீடு இருக்கணும், அப்பதான் இந்த விஷயத்த வந்து நீ அப்ளை பண்ண முடியும் அப்படின்னாங்க. அப்போ பிள்ளைங்க வந்து மாமியார் வீட்டில் இருக்காங்க. மாமியார் வீட்டில் இருக்காங்க, கீப் இன் டச் எதுவுமே இல்லை. அப்போ எவ்வளோ நாள்? இன்டரிங் கஸ்டடி எடுக்கும் போது, இன்டரிங் கஸ்டடி வந்து எனக்கு 2019 12வது மாதம் கிடச்சிச்சு. இன்டரிங் கஸ்டடி 2019. ஓகே, கஷ்டப்பட்டேன். அப்போ அந்த கெந்திங் வேலையில் வந்து ஒரு 6 மாதம் இருந்திருப்பீங்களா? எஸ், 6 மாதம் 6 மாதம் இல்லை, ஒரு 7ஆம் மாதமே நான் அப்ளை பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நீங்கள் அப்ளை பண்ணிட்டேன். எனக்கு டிவோர்ஸ் வேணும்ன்ட்டு. அது ப்ரொசீஜர் ஓடுறதுக்கு 2 வருஷம் ஆகும் அப்படின்ட்டாங்க. சரி போவோம் செய்வோம் அப்படின்ட்டு அப்ளை பண்ணிட்டு இன்டரிங் கஸ்டடி கிடைக்குது எனக்கு. ஆனால் கெந்திங்கில் வேலை செய்யும் போது ரொம்ப அடுவேன், பிள்ளைங்களை பார்க்க முடியாது, அந்த வேதனை. அந்த காலோட எப்படி வேலை செஞ்சீங்க? அந்த காலோட வேலை செஞ்சது. சேஃப்டி பூட்டு முதல்ல கொடுத்தாங்க. சேஃப்டி பூட்டு கொடுத்தப்ப எனக்கு தெரிஞ்ச உடனே அது உள்ள வந்து ரொம்ப வந்து போட்டியெல்லாம் இருந்துச்சு. அதாவது 5 ஆம்பளை ஆளு, நான் ஒண்டி தான் பொம்பளை ஆளு. ஸோ அலக்காட் சைனீஸ் கிச்சன். கடவுள் எனக்கு பார்த்து கடவுள் கற்றுக்க அப்படின்னு சொல்லி என்னை விட்டுட்டாரு. அந்த விஷயமும் கற்றுக்கிட்டேன் அந்த இடத்துல. அப்புறம் வந்துட்டு என்னை யோசிக்கவும் அது கிடச்சிச்சு. அந்த இடமும் எனக்கு, அந்த இடமும் அங்கே இடத்துல தங்கிக்கிட்டு அந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு எடுக்கிற சம்பளம் ஓகே, டிவோர்ஸ் எல்லாம் இது பண்ணிட்டு டிவோர்ஸ் இன்டரிம் கஸ்டடி போகிறேன். 12வது மாதம் கிடச்சிருச்சு இன்டரிம் கஸ்டடி. இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் பிள்ளைங்க வந்து உங்கள் கூட தான் இருக்கணும்னு சொல்லி எடுத்துக்கிட்டு போகிறேன். போலீஸ் ரிப்போர்ட் பண்ணிவிட்டு நான் போகிறேன். போலீஸ் ரிப்போர்ட் பண்ணிட்டு போகிறேன். பிள்ளைங்க 2 பிள்ளைங்க தான் முன்னுக்கு இருந்துச்சுங்க வீட்டு வெளியே. அதாவது 2வது ட்வின்ஸும் 3வது பையனும் வெளியே நிற்கிறாங்க. ஐயா வாங்க போகலாம், அம்மாவுக்கு இன்டரிம் கஸ்டடி கிடச்சிருக்கு, இப்போ வாங்க போகலாம், வா அம்மா கூப்பிட்டு போகிறதுக்கு வரேன்னு. அந்த இடத்துல அந்த ஆள் அவன் கேட்குறான், ஓ நீ குண்டா இருக்க, எவன்ட்ட நீ போயிட்டு வந்த, எப்படி இருக்குன்னு கேட்கல. அதெல்லாம் கேட்கல. கெந்திங்லேருந்து வேலைக்கு போனதுலேருந்து WCCயில் வந்து 1 மாதம் இருந்தீங்க. கெந்திங் வேலைக்கு போனதுலேருந்து எவ்வளோ நாள் கழிச்சு தான் நீங்கள் வரீங்க உங்கள் பிள்ளையை பார்க்குறீங்க? 2019 3வது மாதம் போனது. 12வது மாதம்லாம் வந்துட்டேன். அப்போ ஒரு 6 மாதம் பிள்ளைங்களை பார்க்கவே இல்லை. பார்க்கவே இல்லை, கொண்டைக்கில்ல, ஒன்றுமே எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. நான் வந்துட்டேன். வந்துட்டு வாங்கம்மா போகலான்றேன். போலீஸ் ரிப்போர்ட் பண்ணிவிட்டு போலீஸ் கூட்டிகிட்டு தான், MPV கூட்டிகிட்டு தான் நான் போனேன். பிள்ளைங்களை கூட்டிக்கிறதுக்கு போனேன். என்னோட சிஸ்டர் லோவெல்லாம் வீட்டில் தான் இருக்காங்க, இந்த மதர் லோ வீட்டில். பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகிறது டைமில் வந்து பிள்ளைங்க அவங்க ஷூட்டிங் எடுக்கிறாங்களாம். அதாவது சிஸ்டர் லோ ஷூட்டிங் எடுக்கிறாங்களா, பிள்ளைங்களை எப்படி நீ தொடர நான் பார்க்குறேன் அப்படின்னு. ஷூட்டிங்னா அவங்க வந்து பிரிடாஸ் மூலமாக வெளியாக்குனாங்க. ஓகே ஓகே, நீ எப்படி தொடர நான் பார்க்குறேன் அப்படின்னு அவங்க அந்த இடத்துல மிரட்டுறாங்க. தொடாத, உங்கள் அம்மா கூட போவாத அப்படின்ட்டு. ஓகே, அந்த லோரவங்களையே நின்றுட்டேன். அதாவது ஒரு 2-3 ஹவர்ஸ் போலீஸ்காரனோட சேர்ந்து சண்டை. பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போ, இல்லை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு அவன் வெளியாயிட்டான். ஸோ நான் அங்கே இருக்கேன் அந்த இடத்துல. போலீஸ்காரன் வந்து பொன் லெபிபாய் பொன் மருஜோ கம்மா அப்படின்ட்டாங்க. இது ஒன்றுமே செய்ய முடியாது, இது இன்டரிம் கஸ்டடி தான் இது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே பரவாயில்ல. அங்கே அந்த டைம் நான் அங்கே இருக்கும் போது எனக்கு ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க, ஒரு 3வது வீட்டுக்காரங்க, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பிள்ளைங்களை வெளியே உட்கார வச்சு வாரப்பட்டையில் அடின்னு அடிச்சிருக்காங்க அவங்க அப்பா. இன்னைய நாள் வரைக்கும் போலீஸ் ரிப்போர்ட் இருக்கு. அதாவது பண்ணது வந்து என்னோட மதர் லோ தான் பண்ணியிருக்காங்க. போலீஸ் ரிப்போர்ட்டு இதில் இருக்குது, IPDயில் இருக்குது. பிள்ளைங்களை போட்டு அடின்னு அடித்தாங்க, வெளியே உட்கார வச்சு அடித்தாங்கண்ணா பிள்ளைங்களை. ஓகே சரி, நான் வேறு வழின்னு தெரியாமல், என்னதான் செய்கிறதுன்னு தெரியாமல் ஐபிடி அலோஸ்தாக்கு போனேன். ஐபிடி அலோஸ்தாக்கு போய் இந்தமாரி ஒரு கேஸை சொன்னேன். என்னை அடிச்சிருக்காங்க, அவனுக்கு ஒரு டிண்டாவும் கிடைக்கல, அவன் வெளியே தான் சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. உடனே வந்து என்ன செஞ்சாங்க, ஐபிடியிலேருந்து ஐபிகேலேருந்து ஐபிடிக்கு சொன்னாங்க. ஐபிடியில் டோன் இருந்தாங்க, அவங்கள்ட்ட சொன்னாங்க, இந்தமாரி அவன் வந்து பிடிச்சிருக்கான்,
அடிச்சிருக்கான், ஏன் நீங்கள் அவனை பிடிக்க மாட்டீங்க அப்படின்ட்டு. சரி, பிடிச்சிட்டாங்க. அன்னைக்கு அவனை பிடிச்சிட்டு பிள்ளைய எங்கன்னு கேட்டதுக்கு, பிள்ளைய அன்னைக்கு ராத்திரியே வந்து ஜோஹர் பாருக்கு அனுப்பி வச்சிட்டான்னு சொல்லிட்டாங்க. ம். ஜோஹர் பாருக்கு அவங்க தங்கச்சி வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டாங்கன்ட்டு. நான் அன்னைக்கு ராத்திரியே போனேன். ஜோஹருக்கு நான் போனேன் அன்னைக்கு ராத்திரி நான் போயிட்டேன். அன்னைக்கு மணி 2 மணிக்கு அங்க இருக்கேன். அவனை புடிச்சு குடுத்துட்டு, நான் ஜோஹர்ல 2 மணிக்கு நான் அவங்க வீட்டுல இருக்கேன். போலீஸ் ரிப்போர்ட் அங்க ஒரு போலீஸ் ரிப்போர்ட் பண்ணி, தீராம்ல போலீஸ் ரிப்போர்ட் பண்ணிட்டு நான் அவங்க வீட்ல இருக்கேன். பிள்ளைங்க வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க அந்த இடத்துல. ஆனா, என் பிள்ளைங்க இன்னைக்கு சொல்றாங்க, எங்கள வந்து அல்மாரிக்குள்ள ஒளி வச்சு வெளியலாம் வரக்கூடாதுன்னு சொன்னாங்கம்மா. அதனால தான் நாங்க வெளிய வரல அப்படின்னாங்க. ஆனா, போலீஸ்காரனுங்கலாம் வெளிய நின்னுட்டு பிள்ளைய குடுன்னு கேட்குறோம், பிள்ளைய குடுக்கல. அவங்க ஆக்சுவலி அந்த டைம்ல அவங்க நெனச்சிருந்தா பிள்ளைய எடுத்துருக்கலாம். இவ்ளோ பிரச்சனை அவங்க வந்திருக்காது. என் பிள்ளைய நான் எடுத்துட்டு போயிருக்கலாம். 2019 ஓகே. குடுக்க முடியாதுன்ட்டாங்க. அந்த போலீஸ்காரங்களும் மறுஜோக்க மக்காமா அப்படின்ட்டாங்க. சரி பரவால்ல. வேற வழியே எனக்கு தெரியல. போவோம் அப்படின்ட்டேன். போயிட்டு 2000 ஓகே முடிஞ்சுச்சு. 2019 முடிஞ்சுச்சு. 2020 2ஆம் மாசம் எனக்கு கோர்ட் கேஸ் இருக்கு. அப்ப வந்து அலுஸ்தாலம் பிள்ளைங்கள வந்து இதுவரைக்கும் கூட்டு வர வேணாம். கோலாலம்பூர் வரைக்கும் கூட்டு வர வேணாம். அலோஸ்தா மக்காமாலேயே பேசிக்குவோம்னு சொல்லிட்டு, நானு என்னோட லாயர் ராஜஸ்ரீ இருக்காங்க. அவங்களும் நானும் அங்க போனோம். அங்க போயிட்டு அந்த கோர்ட்ல அட்டெண்ட் பண்ணல. அன்னைக்கு காலையில 8 மணிக்கு போனோம். மணி ஒரு 12, 2 ஆச்சு. கோர்ட்ல அட்டெண்ட் பண்ணல. அவங்க வரல. அந்த சைட்ல உள்ளவங்க வரல. அப்ப என்னோட சித்தி அவங்க மூலமா ஃபோன் வந்துச்சு. ம். அதாவது அடிபட்டாங்க. அவன் கேர்ள் ஃப்ரெண்டு, என்னோட 2 பிள்ளைங்க. அடிபட்டாங்க. பிள்ளைக்கு கால் உடைஞ்சிருச்சு. இன்னொரு பிள்ளைக்கு சிமெண்ட் போட்டிருக்கு. யார் பிள்ளை? என் பிள்ளைங்களுக்கு 2 பிள்ளைங்க, ரெட்டை பிள்ளைங்க. அவன் வந்து கேர்ள் ஃப்ரெண்டோட கூட்டிட்டு போயிருக்கான் மோட்டர்ல. ஓ! அடிபட்டிருக்காங்க. நாளைக்கு கேஸ்னா இன்னைக்கு கூட்டு வச்சு அடிபட்டு வச்சிருக்கான். அவனுக்கு இந்த விரலு தான் வெட்டியிருக்கான். அவன் சேஹாட்டா இருக்கான். அவன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அடி இருக்கு. ஸோ இந்த 2 பிள்ளைங்களுக்கு கால்ல அடி. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். ஹாஸ்பிட்டல்ல என்னோட சிஸ்டர்லோ, "நீ என்னத்துக்கு வந்திருக்க? நீ வராத, நீ கிளம்பு" அப்படின்னு. என்ட்ட சண்டை போடுது. அந்த டைம்ல என் பிள்ளைங்கள்ட்ட வந்து, ஆ "உங்க அம்மாட்ட பேசாத. உங்க அம்மா கிட்ட பேசாதன்னு." அந்த பிள்ளைங்களுக்கு என்ன செய்றதுன்னு தெரியாது. "அம்மா, எனக்கு நீ அம்மாலாம் நீங்க இல்ல. எனக்கு எங்க அத்தை, மாமா தான் எனக்கு அம்மா, அப்பா. நீங்க போயிருங்க" அப்படின்னு இருக்கு. அப்ப அன்னைக்கு போலீஸ் ரிப்போர்ட் பண்ணேன். என் பிள்ளைங்கள பார்க்க விட மாட்றாங்க. என் பிள்ளைங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. பார்க்க விட மாட்றாங்கன்ட்டு. ஓகே. அன்னைக்கு ராத்திரி வந்து அ நர்ஸ்லாம் சொல்லிட்டாங்க. டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க. அம்மா இருக்காங்க. அம்மாவ பார்க்கணுங்க. நான் அங்க இருக்கேன். என்னோட மதர்ல இன்னொரு பிள்ளைய பார்த்துக்கிறாங்க. நான் இந்த பக்கத்து இன்னொரு பிள்ளைய நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு கேஸுக்குன்னு வந்துட்டோட இந்த மாரி ஒரு விஷயம். ஓகே, நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பிள்ளைங்கள பார்த்துக்கிட்டு இருக்கேன். பிள்ளைங்க என்ட்ட எல்லா விஷயம் சொல்லிட்டாங்க. அம்மா, இந்த மாரி நாங்க உங்கள்ட்ட பேசலன்னா, அவங்க உங்கள இன்சல்ட் பண்ணுவாங்க. சண்டை நடக்கும். அப்பா அவங்க அப்பங்காரன் வந்து இந்த ஒரு ஃபேன் இருந்துச்சுன்னா, நான் இருக்கும்போது ஒரு ஃபேன் இருந்துச்சுன்னா, அதுல ஒரு தூக்கு கயிறு மாரி தூக்கிட்டு தொங்கட்டா, தொங்கட்டா, தொங்கட்டான்னு. தொங்கி தொலைஞ்சிருக்க வேண்டியதானன்னு தோணும். அப்ப என் பிள்ளைகிட்டயும் அதே தான் டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. "நீ உங்க ம். அம்மாட்ட போனீன்னா நான் தொங்கிருவேன்" அப்படின்ட்டு. எமோஷனல் பிளாக்மெயில். ம். எமோஷனல் பிளாக்மெயில் பிள்ளைங்கள்ட்ட காட்டியிருக்காங்க. அன்னைக்கு ராத்திரி அந்த பிள்ளை கூட நான் ஸ்டே பண்ணும்போது, என் பிள்ளை வந்து எல்லா விஷயத்தையும் என்ட்ட சொன்னாங்க. "அப்பா இந்த மாரி செஞ்சாரும்மா, நீங்க போயிட்டோட. இந்த மாரி செஞ்சாரு. எங்கள போட்டு அடி அடின்னு அடிச்சாரு. அ ஃபேன்ல வந்து கழுத்த வச்சுக்கிட்டு நான் தொங்கட்டா, தொங்கட்டான்னு கேட்பாரு. நீங்க உங்க அம்மா கூட போனீங்கன்னா நான் தொங்கிருவேன்" அப்படின்ட்டு. "நான் செத்துருவேன்" அப்படின்ட்டு. "அதனால தான்ம்மா நான் அந்த மாரி பேசினேன்" அப்படின்னாங்க. அது ஆக்சுவலி நான் வந்து ஃபோன்ல ரெக்கார்டிங்லாம் பண்ணி வச்சிருந்தேன். ம்ஹ்ம். அவங்க வந்து என்ன செஞ்சுட்டாங்க, எனக்கு அம்மா வேணாம், எனக்கு அம்மா பிடிக்கலன்ட்டு, அத வந்து ரெக்கார்டிங் எடுத்து, ப்ருடா சாங் வந்து அந்த ஒரு இதெல்லாம் செஞ்சு வச்சிருந்தாங்க. ஆனா உண்மை கதை அவங்களுக்கு தெரியல. பிள்ளைங்கள ஏன் அந்த மாரி பேச வச்சாங்கன்ட்டு. ஓகே, பரவால்ல, பரவால்லம்மா. ஓகேவா அவங்க. அப்ப நான் என்னோட லாயருக்கு நான் சொல்லிட்டேன். நான் பிள்ளைங்கள கேலுக்கு கூட்டு போறேன். நான் கேல்ல வச்சு நான் கியூர் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டேன். பிள்ளைங்கள ஹெல்த் வந்து கொஞ்சம் மோசமா தான் இருந்தாங்க. அந்த டைம்ல வந்து டாக்டர் வந்து சொல்ட்டாரு. பிள்ளைங்களோட ஹெல்த் ரொம்ப மோசமா தான் இருக்கு. காலு ரொம்ப அடிபட்டுருக்கு. அவங்களுக்கு பிளேட் வைக்கணும், பிளேட் கழட்டணும். ஆ ரொம்ப மோசமா தான் இருக்குன்னாங்க. அப்ப சரி நான் பரவால்ல, நான் கேலைக்கு கூட்டிட்டு போய் வைக்கிறேன். நான் பார்த்துக்கிறேன்.
நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டேன். என்னோட லாயர் கிட்ட கேட்டேன். சிஸ்டர் எப்படி பிள்ளைங்க இந்த மாரி இருக்கு அப்படின்னு. ஆ நான் கூட்டிக்கிட்டு நான் போறேன். இப்ப நான் விட்டுட்டேன்னா பிள்ளைங்க எனக்கு கிடைக்காதுங்க அப்படின்னு. சிஸ்டர் நீங்க ஸ்டெப் பேக் பண்ணி தான் ஆவணும் இந்த டைம்ல. நீங்க கிவ் அப் பண்ணி தான் ஆவணும் இந்த டைம்ல. ஏன்னா பிள்ளைங்களோட ஹெல்த் முக்கியம். உங்களோட ஈகோ, உங்க செல்ஃபிஷ் எல்லாத்தையும் எடுத்து தூரத்துல வச்சுட்டு, நீங்க பிள்ளைங்கள பார்க்கணும்னா ஹெல்த் நீங்க தான் பார்க்கணும் அப்படின்ட்டாங்க. ஓகே. பரவால்ல, பரவால்ல. பிள்ளைங்க இங்க இருக்கட்டும். பிள்ளைங்கள நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அப்போ நீங்கள் அங்கேயே தங்கிட்டீங்க. நான் அங்கேயே இருக்கேன். ஒரு 1 வீக் அங்கேயே இருக்கேன். பிள்ளைங்களுக்கு அந்த விசிட்டிங் டைம் மட்டும் போயிட்டு பிள்ளைங்களுக்கு போய் சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு பிள்ளைங்கள நான் பார்த்துக்கிட்டேன். ராத்திரியும் பார்த்துக்கிட்டேன். ஆம், அந்த டைம்ல அவன் பிளாக்மெயில் இமோஷனல் பண்றான். அதாவது அவன் அங்கேருந்து வந்து பிள்ளைகிட்ட சொல்றான். அம்மா வந்து என்னை பார்க்க சொல்லு. அப்படி நம்ம வீட்டுக்கு எல்லாம் போயிடலாம் அப்படின்றான். எனக்கு இந்த பக்கத்து வேலை வேற. ஒரு வாரம் இருந்துட்டு நான் கென்திங்ல போயிட்டு திருப்பி லீவ் எழுதிட்டு நான் வரணும். ஓகே லீவ் எழுதிட்டு நான் வந்துட்டேன். வந்துட்டு நான் என்னோட மதர் என்கிட்ட பேசினாங்க. நான் வச்சு பார்த்துக்கிறேன். டாக்டரும் அந்த இடத்துல என்ன சொன்னாங்கன்னா, இந்த நிலைமையில பிள்ளைங்கள நீ வந்து இப்போ ஜலானன் கேளுக்கு எடுத்துட்டு போனீன்னா, ஏதாவது ஆச்சுன்னா எங்க மேல பொறுப்பு இல்லைன்ட்டாங்க. அந்த இடத்துல நான் வந்து என்னோட ஈகோ அது இதெல்லாம் நான் பார்க்க முடியல என்னால. பிள்ளைங்களோட ஹெல்த் தான் பார்க்கணும். ஓகே பரவால்ல. அ பரவால்ல. பிள்ளைங்க எங்க மதர் என்கிட்ட பேசுனாங்க. நான் பிள்ளைங்கள நான் வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. சரி ஓகே. பிள்ளைங்களுக்கு ஜாமான் எல்லாத்தையும் வாங்கி குடுத்துட்டு, நான் கென்திங்க்கும் வேலைக்கு போனேன். அண்ணாடிக்கும் வீடியோ கால் பண்ணி பேசினேன். காசும் அனுப்பி விட்டேன். பிள்ளைங்களுக்கு வாங்கிக்க வேண்டிய காசும் அனுப்பி விட்டேன். அதோட ரிசீட் எல்லாம் என்னோட லாயர் கிட்ட குடுத்துட்டேன். ஓகே. நான் பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் நான் வாங்கி குடுத்தேன்ட்டு. அந்த டைம்ல பிகேபி போட்டாங்க. பிகேபி என்னால வர முடியல. அங்கேயே 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 இருந்துட்டீங்க. அங்கேயே இருந்துட்டேன். ம். என்னால வர முடியல. அப்ப இன்னும் பிகேபி First சத்து. அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட், ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அங்கேயுமே போகக்கூடாது. ஓகே நான் அங்கேயே இருந்துட்டேன். அதிலே இருந்துட்டேன். டிவோர்ஸ் முடியிற வரைக்கும் அங்கேயே வேலை செஞ்சுட்டு இருந்தேன். 2020ல அதுக்கு என்ன பிள்ளைங்களோட கீப் இன் டச் எதுவுமே இல்லை. என்ன ஸ்டாப் நடந்தது? பண்ணிட்டாங்க. என்கிட்ட அந்த வீடியோ கால் பண்ணி பேசுறது அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற வரைக்கும் பண்ணி பேசினவங்க அதுக்கான வீட்டுக்கு போயிட்டோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. வீடியோ கால் பண்ணி பேசுறதுல பிளாக் பண்ணிட்டாங்க. எல்லாமே பண்ணிட்டாங்க அந்த 1 மாசத்துக்குள்ள. இந்த மாரி செஞ்சுட்டாங்கன்னு நானும் பேசாம இருந்துட்டேன். அங்க இந்த இருக்கிற நேபர்ஸ் அங்க இருக்கிறவங்கள்ட்ட வந்து ஃபோன் அடிச்சு கேட்பேன். பிள்ளைங்க எங்க இருக்கா அப்படின்ட்டு. பிள்ளைங்க எங்க இல்ல அப்படின்ட்டாங்க. பிள்ளைங்க எங்க இல்ல அப்படின்ட்டாங்க. எங்க தான் போயிருக்கோங்கன்னு எனக்கும் தெரியல. ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். அதுக்கு முன்னாடி வந்து கடைசியா வந்து ரிப்போர்ட் பண்ணி பிள்ளைங்க இல்ல, இவனும் எங்க இருக்கான்னு தெரியல. அப்போ ஆனா பிள்ளைங்களுக்கு எத்தனை வயசு? பிள்ளைங்க வந்து டர்ஜனா. பெரியவங்களுக்கு 6ஆம் ஆண்டு, சின்னவருக்கு வந்து 4ஆம் ஆண்டு. டர்ஜனா. பிள்ளைங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பல. ஓ, எத்தனை வருஷம்? பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பல. பிகேபி முன்னாடியிலேருந்து ஸ்கூல் அனுப்பவே இல்லை. ஸ்கூலுக்கு அனுப்பல. பையனை வந்து 2ஆம்பு இல்ல 2ஆம்பு அதோட ஸ்கூலுக்கு அனுப்பல. ஏன்னா அதோட அந்த வாங்கின டத்தாங்கனுக்கு ஹடேரான்னு அதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு என்னோட லாயர் கிட்டையும் கொடுத்தேன். பிள்ளைங்களுக்கு இந்த படிப்பு அறிவையும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி என் லாயர் கிட்டையும் கொடுத்தேன். ஸோ அதுவும் வச்சிருக்காங்க என்னோட லாயர்ல. அதுக்கண்ணனை வந்துட்டு கென்திங்க்கு போயிட்டு அதுக்கண்ணனை வந்து கடைசியா பிகேபி சத்து டுவா எல்லாம் முடிச்சிட்ட பிறகு புக்கே அம்மானுக்கு இறங்கினேன். இந்த மாரி எல்லாம் கேஸு என் பிள்ளைங்க எங்கே வச்சிருக்கான்னு தெரியல. இவன்ட்ட தான் இருந்துச்சு. இப்போ பிள்ளைங்க இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. என் கீப்பிங் டச்சில் புக்கே அம்மானுக்கு இறங்கினேன். புக்கே அம்மா டிவோர்ஸ் எல்லாம் கிடச்சிருச்சு. ஓகே ஃபுல்லி டிவோர்ஸ் எல்லாம் ஓ, கிடச்சிருச்சு. நீங்க 100% டிவோர்ஸா இருக்கீங்க. அந்த பிள்ளைங்களை எடுக்க போறீங்க. அப்ப வந்து கஸ்டடி உங்க கீழுக்கு இருந்து வந்துருச்சா? வந்துருச்சு. எல்லாமே வந்துருச்சு. எனக்கு தான் வந்துருச்சு. எல்லாமே வந்துருச்சு. நானும் புக்கே அம்மானுக்கு இறங்கிட்டு புக்கே அம்மான் இருக்கிறவங்க இன்சார்ஜ் என்ன செஞ்சுட்டாங்க, இந்த கேஸ் எல்லாம் ஐஓ வந்து புவான் நபிஹா இன்ஸ்பெக்டர் புவான் நபிஹா சுங்கேப்டானியில் உள்ளவங்க அப்படின்ட்டாங்க. அவங்களோட கான்டாக்ட் நம்பரும் கொடுத்தாங்க. அவங்களும் நான் கான்டாக்ட் நம்பரும் கொடுத்தேன். நான் சொன்னேன் இந்த மாரி என் பிள்ளைங்க அங்கே இருக்குன்னு. அவங்க அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, புவான் நான் அவங்க வீட்டுக்கு நான் போனேன். உன்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு நான் போனேன். பிள்ளைங்க அங்கே இல்லை, யாருமே இல்லை. ஆனால் வந்து உன்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்து கொத்திக் மூலமாக வந்து கிளாந்தான் லோக்காப்ல பிடிபட்டு வச்சிருக்காங்க. அந்த வீட்ல யாருமே இல்ல. அவரு கிளாந்தனோட லோக்காப்ல பிடிபட்டிருக்காரு. பிகாஸ் ஆஃப் நாக்கோட்டி. பிள்ளைங்க தெரியல. மாமியார் கிட்டயும் கேட்கல. மாமியார் அந்த இடத்துல இல்ல. யாருமே இல்ல. யாருமே இல்ல. இது மாமியார் வீட்டுல தான் சொல்லிட்டு. ஆமா.
அதாவது இன்னும் இப்போ இன்ஸ்பெக்டர் நபிஹா அங்கே போய் பார்த்ததெல்லாம் யாருமே இல்லை அப்படின்ட்டாங்க. ஓகே, பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. அப்படி வேணும்னா அவன்கிட்ட தான் கேட்கணும், அவன்கிட்ட தான் போய் கேட்கணும். பிகேபி தீகா ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ கூகுளில் சர்ச் பண்ணி அந்த லோக்காப்போட கூகுளில் சர்ச் பண்ணி அவன்கிட்ட நான் பேசணும். ஏன்னா நான் இப்போ இந்த டைமில் வெளியே வரக்கூடாதுன்னு இருக்காங்க, பேசணும் அப்படின்னு கேட்டேன். அங்கே இருக்கிற அதோட ரெக்கார்டிங்லாம் இருக்குது. அங்கே இருக்கிற ஒரு லோக்காப்பு பாதுகாப்பு அவர் என்ன சொன்னார்னா, இப்போ நீங்கள் பேசணும்னா நீங்கள் ஒரு சிம் கார்டு வாங்கி கொடுக்கணும், ஃபோன் வாங்கி கொடுக்கணும், அப்போ தான் பேச முடியும் அப்படின்னாங்க. அதெல்லாம் முடியாது, ஆக்சுவலி என்கிட்ட புரிந்த மக்கமாக இருக்குது, என் பிள்ளைங்க வந்து என்கிட்ட தான் சேரணும், அவன்கிட்டையும் இல்லை என்கிட்டையும் இல்லை, பிள்ளைங்க எங்கே இருக்குன்னு தெரியல, அவன்கிட்ட கேட்டு சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஓகே நான் இதை பற்றி கேட்டுட்டு நான் வந்து நாளைக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. மறுநாள் சொன்னாங்க, பிள்ளைங்க வந்து கடைசியாக வந்து அவங்க அம்மா கிட்ட தான் விட்டுட்டு போனாங்கன்னு. அந்த தகவல் மட்டும் தான் சொன்னாங்க. தகவல் மட்டும்தான் சொன்னாங்க. அவங்க அம்மா கிட்ட தான் விட்டுட்டு போனாங்க. போன நபிஹா கிட்டையும் நான் சொன்னேன். 2021 ஆச்சு, 21 தைப்பூசம் டைம் ஆச்சு. நானும் தேடி 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 எவ்வளோ நாளாக தேடிட்டு இருக்கீங்க? அந்த இதுதான் பார்த்தது, கடைசியாக பார்த்தது அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தது ஒரு வருஷம் இருக்குமா? 2-3 வருஷம். அந்த 2021 வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிட்டேன். விசாரிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ இவன்ட்டையும் கேட்டு என்கிட்ட அந்த கிளாந்தானில் அந்த தகவல் சொல்கிறவர் வந்து சொல்லிட்டாரு, கடைசியாக வந்து உங்கள் மதன்லோ கிட்ட தான் விட்டுட்டு போனாங்களான்ட்டு. இல்லை அந்த வீட்டில் யாருமே இல்லையா அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸ்டாப் ஆச்சு. 1ஆம் மாதம் தைப்பூசம் டைம், சைனீஸ் நியூ இயர் டைம். எனக்கு வந்து ஃபேஸ்புக்கில் மெசேஜ் வருது. அதாவது நான் தேடிக்கிட்டு இருக்கேன், அது புரிந்தாலும் மக்கமாலாம் அதெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தால் ஒரு நபர், அவங்கள நான் பார்த்ததில்ல, அவங்க வந்து இடாயா சென்டரு அவங்க அந்த இது இன்சார்ஜ். அவங்க எனக்கு வந்து ஃபேஸ்புக்கில் ஹாய்னு அனுப்பி விட்டாங்க. ஒரு 2 வாரம் சென்றோ 1 வாரம் சென்றோ நான் அந்த ஃபேஸ்புக்கை நான் திறக்கிறேன். அந்த ஃபேஸ்புக்கை நான் திறக்கும் போது அந்த ஃபேஸ்புக்கில் வந்து அவங்களுக்குள்ள அந்த ப்ரொஃபைலில் போய் பார்த்தது, அவங்க நம்பர்லாம் இருந்துச்சு. அதை வந்து நான் வாட்ஸ்அப் பண்ணேன். ஹாய் நீங்கள் யார் அப்படின்ட்டு. நீங்கள் யாருன்னு நல்லோ உங்களுக்கு சனாச்சினி அவங்கள தெரியுமான்னு கேட்டாங்க. அவங்க என் பிள்ளைங்க தான், எங்கே இருக்காங்கன்ட்டு, என் கூட தான் இருக்காங்கன்னு. பிள்ளைங்களோட ஃபோட்டோ எல்லாமே அனுப்பி விட்டாங்க. பிள்ளைங்களோட ஃபோட்டோ வந்து தூடம் போட்ட ஃபோட்டோ எதுவுமே அனுப்பலை. பிள்ளைங்க படிக்கிறது அது இது விளாட்றது அந்தமாரி ஃபோட்டோவும் அனுப்பி விட்டாங்க. ஓகே, பிள்ளைங்கள்ட்ட நான் பேசணும்னு சொன்னேன். ஆக்சுவலி வந்து அந்த டைமில் வந்து எனக்கு வந்து இது உண்மையா பொய்யா இல்லை பிளாக்மெயில் பண்ணுறாங்களா எதுவுமே எனக்கு தெரிய மாட்டுது. பிள்ளைங்கள்ட்ட நான் பேசணும்னு சொன்னேன். பிள்ளைங்கள்ட்ட பேச முடியாத, பிள்ளைங்கள்ட்ட பேசுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்னைய வந்து பாருங்க அப்படின்னாங்க. சரி, ஓகே, உங்களை வந்து நான் பார்க்குறேன் அப்படின்னு. எதுக்காக உங்களை பார்க்கணுன்னா, அவங்க பேங்க் அக்கௌண்ட் திறக்கணும், அதுக்கு என்னோட சைனு வேணும்னாங்க. அவங்க பிள்ளைங்களோட பேர் இல்லையா? பிள்ளைங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் திறக்கணும், அவங்களுக்கு வந்து உங்களோட சைனு வேணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் உங்களை பார்க்கணும், உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும். அது ஒரு 2 வீக்ஸ் அந்த கன்வர்சேஷன் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு 2 வீக்ஸ் அந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஓகே, அவங்க பார்க்குற டைமில் அவங்க வர டைமில் வந்து எனக்கு வந்து சைனீஸ் நியூ இயர், மெயின் பவர் பத்தலை. எனக்கு வேலை அந்த இடத்துல முக்கியம். எனக்கு வேலை இருந்தால் தான் என் பிள்ளைங்களை நான் பார்த்துக்க முடியும். வேலை முக்கியம். ஸோ வந்து எனக்கு அந்த சைனீஸ் நியூ இயர் எனக்கு லீவு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. லீவு வந்து சைனீஸ் பிள்ளைங்களாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்த பிள்ளைங்க வந்துட்டோட நீ போய்க்க அப்படின்ட்டாங்க. ஓகே, 2 வீக்ஸ் ஒரு 2 வீக்ஸ் எங்களுக்குள்ள கன்வர்சேஷன் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் வந்து கெஞ்சுறேன், பிள்ளைங்கள்ட்ட பேசணும் அப்படின்ட்டு. கொடுக்கல, பேச விடலை. அப்புறம் பிள்ளைங்க இந்த மாதிரி இஸ்லாமில் புந்திருக்கு. அந்த ஒரு விஷயம் எதுவுமே என்கிட்ட சொல்லவே தெரியாது, எதுவுமே எனக்கு தெரியல. உங்களை பார்க்கணும், உங்கள்கிட்ட பேசணும், உங்களோட சைன் வேணும் அப்படின்னு தான் என்கிட்ட சொன்னாங்க. இதை தான் என்கிட்ட சொன்னாங்க. நான் பேங்க் அக்கௌண்ட் திறக்க போகிறேன், அதுக்கு தான் சைன் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே அப்படின்னு. தென் வந்து அவங்களோட பேசுகிற வார்த்தை வந்து ஆஷான்னு வந்துச்சு. என்ன மீறி எப்படி உங்கள் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போயிருவீங்க? அப்படியே கூட்டிகிட்டு போனால் 18 வயசுக்கு மேலே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு பேசுனாங்க. ஆனால் அப்போ வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. எனக்கு அந்த ஒரு கிணற்று தவளையாக இருந்தால் இந்த ஒரு விஷயம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அந்த ஒரு இது இல்லை எனக்கு. பிள்ளைங்களோட ஃபோட்டோ வந்து ஓகே, பிள்ளைங்க சேஃபு, பிள்ளைங்க இது அப்படி தான் தோணுச்சு எனக்கு. அந்த ஒரு இது இல்லை. இன்ஸ்பெக்டர் நபிஹாக்கு நான் ஃபோன் அடித்தேன்.
இது உண்மையா பொய்யான்னு தெரியல, ஆக்சுவலி நான் உங்கள்கிட்ட கேஸ் இருக்கு, நீங்கள பாருங்கன்ட்டு அவங்க ஃபோன் எடுக்கல. அந்த டைம்ல ஃபோன் எடுக்கல. ஓகே, ஃபோன் எடுக்கல. ஆ, எனக்கு அக்காவோட ஃப்ரெண்டு சுங்கப்டானியில ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் மோகன். அவரு வந்து ஆ, பினாங்ல அவர் ஒரு என்ஜிஓ ஆக்டிவிட்டீஸா இருக்காரு. அவங்கள்ட்ட ஃபோன் அடிச்சு, "இத பத்தி பேசி பாருங்கம்மா" அப்படின்னாரு. பேசினேன். எனக்கு ஒரு பட்டு சந்தேகம் தான். ஆனா இங்க வந்து பேசினேன். அவர்ட்ட பேசினேன். "அண்ணே, இந்த மாரி பிள்ளைங்க இந்த இடத்துல எனக்கு டிவோர்ஸ் கிடைச்சிச்சு. பிள்ளைங்க இந்த இடத்துல இருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஸோ உண்மையா இல்லையான்னு எனக்கு தெரியலண்ணே" அப்படின்னு கேட்டப்ப, "சரி ஃபோன் நம்பர் குடுங்கம்மா, நான் பேசுறேன்" அப்படின்ட்டாங்க. ஐயோ! அண்ணே, 3வது மனுஷன் ஃபோன் அடிச்சு பேசுனா, ஒண்ணு திருப்படியும் பிள்ளைங்கள யாராவது ஒளிய வச்சுருவாங்களான்னு ஒரு பட்டு பயமா இருக்குண்ணே அப்படின்னு. "நீங்க ஏன் பயப்படுறீங்க? பயப்படாதீங்க. நான் பேசுறேன்" அப்படின்னாங்க. அவர்ட்ட பேசினாங்க. அவங்கள்ட்ட ஃபோன் அடிச்சு பேசினாங்க. உடனே அவங்க சொன்னாங்க, "எதுவா இருந்தாலும் அவங்க மதர் கிட்ட நான் பேசிக்கிறேன்" அப்படின்ட்டாங்க. ஓகே. அது ஒரு 1 வாரம் ஓடுச்சு. அதே Facebookல என் பையன் எனக்கு WhatsApp மெசேஜ் அனுப்புறான். ம். Facebook யாரோட மெசேஜ். அவரோட பர்சனோட மெசேஜ் இல்லைங்களா? இல்ல, கூட்டாளி அந்த டைம்ல கூட்டாளி ஃபோன் எடுத்துட்டு வந்திருக்கிறாப்புல. ஓ! அந்த டைம்ல வந்து பையன் வந்து அந்த ஃபோன எடுத்து என்னோட Facebook ஐடிய வச்சு மெசேஜ அனுப்பி, அ "அம்மா, நான் இங்க இருக்கேன். லொகேஷன் அனுப்பி" லொகேஷன் வந்து அ அனுப்பல. அதாவது ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அனுப்பி, இந்த இடம் பேர போட்டு, அவர ஃபோட்டோவ போட்டு அனுப்பி விட்டாரு. அன்னைக்கு அன்னைக்கு ராத்திரி 10ஆம் தேதி 10ஆம் தேதி அந்த மெசேஜ் பார்க்குறேன் ராத்திரி 11:30 மணிக்கு ஆ Facebookல 11 மணிக்கு விடியற்காலை 5 மணிக்கு அங்கேருந்து வெளியாயிட்டேன். ம். லீவெல்லாம் எதுவுமே அப்ளை பண்ணல. அங்கேருந்து வெளியாயிட்டேன். சரி. எப்படி வந்தீங்க? டிரைவ் பண்ணிட்டு. ஆ ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மூலமா தான் வெளியாயிட்டேன். அந்த இடத்தோட எனக்கு ஏன்னா அதோட அந்த நலூரி வந்து என்ட்ட இன்ஸ்டிங்க்ட் வந்து கொஞ்சம் பிள்ளை இங்க தான் இருக்கு. உன் பையன் தான் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கான் அப்படின்ட்டு அது மனசுல பட்டுட்டோட போயிட்டேன். பார்க்கல. லீவெல்லாம் எதுவுமே அப்ளை பண்ணல. நேரா துர்சா போயிட்டேன். போயிட்டு அ WCCக்கு நான் கால் பண்ணேன். ம்ஹ்ம். டேவிட் அண்ணனுக்குலாம் கால் பண்ண முடியல. WCCக்கு கால் பண்ணேன். இந்த மாரி பிள்ளைங்கள இங்க ஒளிய வச்சிருக்காங்கண்ணா. யாருன்னு தெரியல. போய் பார்த்துட்டு வருவோன்ட்டு அங்க ஒரு சீனவங்க, ஒருத்தவங்க மலாய்க்காரங்க என் கூடயே வந்தாங்க. என் கூடயே வந்துட்டு இடாயா இடாயா சென்டருக்கு போனோம். அது எங்க இருக்கு? பின்ன இங்க கப்பலா பத்தாசா அந்த 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 மேரி அந்த ஏரியா தான். ஏரியால. ம்ஹ்ம். அந்த மேரி பெர்தாம் ஏரியா. அந்த மாரி ஏரியாவா? அந்த மேரி ஏரியா தான். ம்ஹ்ம். அ அவங்க அங்க கொஞ்சம் தூரம் தான். அதான் அங்க போயிட்டு கேட்குறோம். பிள்ளைங்க இந்த மாரி பேர வச்சு கேட்குறோம். "இல்ல" அப்படின்ட்டாங்க. "பிள்ளைங்க இந்த மாரி இடத்துலலாம் இல்ல. பிள்ளைங்க மதம் மாறி இருக்கான்னு" அவங்க கேட்டாங்க. அதாவது WCC கேட்டிருக்காங்க. எனக்கு அந்த இது தோணல. WCC கேட்டுருக்காங்க. பிள்ளைங்க ஏதாவது மதம் மாற்றம் இருக்கா? மோல் ஆஃப் பண்ண அந்த இது இருக்கா? அப்படின்னு. அவங்களும் அந்த கம்ப்யூட்டர்ல வச்சு செக் பண்ணாங்க. இல்ல. பிள்ளைங்க அந்த இடத்துல இல்ல. சரி, போயிட்டோம். பையன் அனுப்புன அந்த லொக்கேஷனுக்கு நான் போனேன். பையன் அனுப்புன லொக்கேஷனுக்கு 2வது தான் போனேன். முதல்ல அங்க போயிட்டு 2வது தான் ஏன் நான் போனேன். முதல்ல அதுக்கு போனீங்க? அதுதான் கான்டாக்ட் ஃபர்ஸ்ட்டா கான்டாக்ட் பண்ணது. ஆமா. அது ம். உண்மையா உண்மையா அந்த இடம் இருக்கா? இல்ல அவங்க ம். தான் போய் சொன்னாங்கன்னா, முதல்ல அங்க போயிட்டு 2வது தான் நான் அந்த ம். தாஃபீஸ் ஸ்கூலுக்கு போனேன். தாஃபீஸ் ஸ்கூல். ஆஃபீஸ். ம்ஹ்ம். தாஃபீஸ். அது எங்க? கப்பலா பத்தாஸ். அதுவும் அதே ஏரியால தான் இருக்கு. அந்த கொஞ்சம் ம். தூரம் தான். அந்த இடம் தான். அந்த இடம் பேர்லாம் தெரியல. ஆனா கப்பலா பத்தாஸ். பையன் அனுப்பி வச்ச அந்த லொகேஷன் இதுக்கு போயிட்டாங்க. போயிட்டாங்க. பையன தட்சிணாமூர்த்தி இருக்காங்கண்ணா, தட்சிணாமூர்த்தி இருக்காண்ணா, நான் எல்லாத்துக்கிட்டயும் கேட்குறேன். சுலோச்சனா இருக்காங்கண்ணா. அ யாருமே இல்லன்ட்டாங்க. இது வந்து மலாய்க்காரங்க படிக்கிற இடம். யாருமே இல்ல அப்படின்ட்டு. அப்ப WCCலேருந்து வந்த அவங்க சீனவங்களும், மலாய்க்காரங்களும், "உனக்கு தப்பான தகவல் கிடைச்சுச்சு. வா போலாம்" அப்படின்றாங்க. என்னால வர முடியல. இல்ல, அங்கேயும் போய் இல்லன்றாங்க. இங்கேயும் இல்ல. அவங்க நசீரா நந்தகுமாரிக்கு அவங்களுக்கும் ஃபோன் அடிக்கிறேன். அவங்களுக்கு ஃபோன் எடுக்கல. அடைச்சு போட்டுருக்காங்க. யாரு அந்த நசீர்? எனக்கு WhatsApp பண்ணாங்க ஃபர்ஸ்ட். மெசேஜ் பண்ணாங்கல்ல. ஓகே. இடாயா சென்டர். ஓகே, ஓகே. அவங்களும் எனக்கு இது பண்ணல. ஆனா அவங்களோட சென்டருக்கு போயிட்டு அங்க இப்போ பந்து இருக்காங்க. அவங்க மூலமா தான் நாங்க கேட்டோம். அப்படின்ற ஒரு பேர் எதுவும் இல்லன்ட்டாங்க. நேரா துருசா நான் வந்து தாஃபீஸ் ஸ்கூல்ல போயிட்டு பையன பத்தி கேட்குறேன். பையன் இல்ல. அப்ப என் கூட வந்தவங்க அந்த WCCல உள்ளவங்க சீனவங்களும், மலாய்க்காரங்களும் என்ன செஞ்சாங்க, "இல்ல, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. பிள்ளைங்க அங்க இல்ல" அப்படின்னு. அங்கேயே உடைஞ்சு போய் அங்கேயே நிக்கிறேன். நான் எங்கேயும் போல. அங்கேயே நிக்கிறேன். வேற வழி தெரியலையே. சரி, பிள்ளைங்க ரோட்டுல விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சுங்க. டாஃபீஸ் பிள்ளைங்கலாம் சின்ன சின்ன பிள்ளைங்கலாம் விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சுங்க. தட்சிணாமூர்த்தின்னு நான் கேட்குறேன். பிள்ளைங்களுக்கு தெரியல. அப்படி ஒரு பிள்ளைங்கலாம் விளையாடலன்ட்டு. ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறேன். "இனி இர்ஃபான்"
அடு அப்படின்னா. அப்பதான் எனக்கு அப்பாடா அப்படின்னு தோணுச்சு. இருக்கானா அப்படின்ட்டு. அப்புறம் எங்க அப்படின்னு கேட்டதுல, நேத்து தான் அவங்க அம்மாவும், அவங்க அக்காவும் வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டாங்க. ம். அவங்க அம்மாவும், அவங்க அக்காவும் வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னாங்க. கூட்டிட்டு போயிட்டாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களும் அதாவது அந்த இடாயா சென்டர் இன்சார்ஜும் எனக்கு ஃபோன் எடுக்கல. பிள்ளைங்களையும் காணோம். அங்க பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு WCCல வந்தவங்க அவங்களும் வந்தாங்க. அமைதியா பேசிட்டு இருந்தாங்க. போய் ரிப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. என்னால நானும் போய் ரிப்போர்ட் பண்றதுக்கு கேட்குறேன். அவரு அ கப் அ அந்த இருக்கிற பாலாய் இதுல என்ட்ட என்ன சொல்றாங்கன்னா, "இந்த மெசேஜ் நீங்க எங்க பார்த்தீங்கன்னு?" கேட்டாங்க. "கெந்திங்ல இருக்கும்போது பார்த்தேன்." "நீங்க கோத்தோங் பாலாய்க்கு போய் அங்க போயிட்டு ரிப்போர்ட் பண்ணிட்டு வாங்க" அப்படின்றாங்க. யார்? போலீஸ்காரங்க. ஆ. எனக்கு அவ்ளோ டென்ஷன் ஆச்சு. என் பிள்ளைய தேடிக்கிட்டு நான் இவ்ளோ தூரம் வரேன். நீங்க அங்க போயிட்டு ரிப்போர்ட் பண்ணிட்டு வர சொல்றீங்க என்னன்ட்டு. நான் அவ்ளோ டென்ஷன் ஆகி அங்கேயே சண்டை போடுறேன். நான் உண்மையிலேயே என்னால டென்ஷன் தாங்க முடியல. அங்க இருக்கிறவங்க WCCலேருந்து வந்தவங்க கூட அமைதியா இரு, அமைதியா இருன்னு சொன்னாங்க. இல்ல என் பிள்ளைங்க உண்மையிலேயே இங்க தான் இருந்திருக்கு. கண்ணு முன்னாடி எடுத்துட்டு போயிருக்கேன்னு சொல்றாங்க. எப்படி அவங்க போலீஸ் ரிப்போர்ட் எடுக்க மாட்டேன்றாங்க. அப்படின்ட்டு சரியான ஆத்திரம். ஆ அப்படி அது மூலமா இன்னொருத்தர் அப்பதான் அந்த டைம்ல வந்து டேவிட் அண்ணனுக்கு ஃபோன் அடிச்சேன். டேவிட் என்ன? டேவிட் மாஸ்டர். ஓகே. ம். அவருக்கு நான் ஃபோன் அடிச்சேன். "அண்ணே, இந்த மாரிண்ணே பிள்ளைங்கள இந்த மாரி எடுத்து வச்சிருக்கேன்றாங்க. அம்மா நீங்க போங்கம்மா, நான் ஒரு ஆள அனுப்பி விடுறேன்னாங்க." அப்புறம் ஒரு ஆள அனுப்பி விட்டாங்க. ஆ என்ன ரூம்ல வச்சு பேசிட்டாங்க. அப்ப அந்த பேசிக்கிட்டே இருக்கிற டைம்ல, அப்பதான் அவங்க இடாயா சென்டர் இன்சார்ஜ்க்கு ஃபோன் அடிக்கிறேன். அப்பதான் கிடைக்குது. ம். அப்பதான் கிடைக்குது. அப்ப என்ன சொல்றாங்க, "உன்ன வந்து நானு என்ன தானே வந்து பார்க்க சொன்னேன். நீ ஏன் போலீஸ் ஸ்டேஷனு அந்த இடத்துக்கு ஆஃபீஸுக்குலாம் போற?" அப்படின்னு சொன்னாங்க. "நீங்க எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் குடுக்க மாட்றீங்க. பிள்ளைங்கள்ட்ட பேசவும் விட மாட்றீங்க. எனக்கு தெரியல பிள்ளைங்க உங்கள்ட்ட இருக்கா இல்லையான்னு. அதனால தான் நான் இவ்ளோ ரிஸ்க் எடுக்கிறேன்." அப்படின்னு நான் சொன்னேன். ஆ சொல்லி முடிச்சு பிள்ளைங்கள வந்து நான் இதுல இருக்கேன். பாலாயில வந்து என்ன ரூம்ல வச்சு கூப்பிட்டு பேசுறாங்க. என்ன ரிப்போர்ட் எடுக்கல. "சரி இது அழகா பேசி முடிச்சுக்குங்க" அப்படின்ட்டாங்க. அழகா பேசி முடிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டோட டேவிட் அண்ணனை பார்த்தேன். ஆனா இந்த மாரி நான் இத்தனை வருஷம் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். நான் பிள்ளைங்கள வந்து கிடைக்கல. இப்ப இவங்க வந்து பிரியங்கா மக்காமாலாம் அனுப்பி வச்சு இவங்க வந்து பிள்ளைங்களும் குடுக்க மாட்றாங்க. பிள்ளைங்க அங்க போய் கேட்டா இல்லன்றாங்கண்ணே அப்படின்னு சொன்னேன். அப்ப டேவிட் அண்ணனும், YB சதீஷும் அவங்க 2 பேரு ஓகே. அந்த இடத்துலயே போலீஸ் ரிப்போர்ட் எல்லாம் பண்ணாங்க. இந்த மாரி ஒரு அம்மா இந்த மாரி தேடி வந்துகிட்டு இருக்காங்க. பிள்ளைங்கள நீங்க குடுக்க மாட்றீங்க அப்படின்னு ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கு. அ அந்த இடத்துலயும் சரியான சண்டை தான். ரிப்போர்ட் எடுக்க மாட்டேன்ட்டாங்க. மறுநாளு மறுநாளு எனக்கு வந்து காலங்காத்தால என் பிள்ளைங்க வந்து பெர்லிஸ்லேருந்து ஃபோன் அடிக்கிறாங்க. யார் அடிச்சா? 2 பிள்ளைங்களும் 2. 3 பிள்ளைங்களும் என்ட்ட பேசுறாங்க. பெர்லிஸு அ அந்த மஜ்லிஸ் அகமா அந்த இதுலேருந்து அந்த ஃபோன்லேருந்து ம். எனக்கு ஃபோன் அடிச்சு பேசுறாங்க. "அம்மா நாங்க இங்க இருக்கோம். நீங்க இங்க வாங்க. உங்கள்ட்ட பேசணும்" அப்படின்றாங்க. "அம்மா நான் ஏம்மா உங்கள்ட்ட பேசணும்? என்ட்ட புரியுதா மக்காமா இருக்கும்மா. நீங்க என் கூட தான்ம்மா இருக்கணும்" அப்படின்னு நான் சொன்னேன். ஆக்சுவலி அது ஒரு ஃபைட்டிங். சரியான சண்டை. அந்த இடத்துல தான் சண்டை. அந்த இடத்துல சண்டை போட்டனால தான் பிள்ளைங்க என்ட்ட ஃபோன்லயே பேச ஆரம்பிச்சுச்சுங்க. அவ்வளோ பெரிய அந்த ராத்திரி அவ்வளோ பெரிய சண்டை. பிள்ளைங்க கூட்டு வாங்க, ஏன் எடுத்துட்டு போனீங்க அப்படின்ட்டு. இங்க இருந்த பிள்ளைய, பிள்ளைங்கள இத்தன நாளா இருந்த பிள்ளைய, ஏன் ராத்திரியோட பெர்லிஸ்ல போயிட்டு ஒளிய வச்சுட்டீங்க? சேர்த்தது யாரு? எக்ஸ் ஹஸ்பண்ட் தான் சேர்த்திருக்காரு. அவர் தான் சேர்த்திருக்காரு. ஆனா அவர் சேர்த்திருக்காரு. தான் லோக்கப்ல இருக்காரு. சேர்த்துட்டு போயிருக்காரு. சேர்த்து மறுநாள் பிடிபட்டிருக்காராம் அந்த விஷயம். ஓகே. பிள்ளைங்கள சேர்த்து விட்டுட்டு மறுநாளு எல்லாம் முஸ்லீம்லாம் இது பண்ணிட்டு மோவலா இது பண்ணிட்டு சேர்த்து வச்சு இவரு மறுநாள் பிடிபட்டிருக்காரு. அந்த விஷயத்த தான் செஞ்சிருக்காங்க இவங்க. சரின்னு சொல்லிட்டு ஆனா இந்த நானு கிளாம்தான் லோக்காப்க்கு ஃபோன் அடிச்சப்ப இந்த விஷயத்த சொல்லல. பிள்ளைங்க இந்த இடத்துல தான் இருக்குன்னு சொல்லல என்ட்ட. ஓகே. பிள்ளைங்கள கண்டுபிடிச்சு இது பண்ணி அந்த ஒரு ராத்திரி முழுதும் அந்த சண்டை. டேவிட் அண்ணனும் ஐபிடி கப்பலா பத்தாஸ். அங்க வந்து சண்டை போட்டு, பிள்ளைங்க வந்து மறுநாள் காலையில ஃபோன் அடிச்சு, அன்னைக்கு தான் என்ட்ட பேசுதுங்க. "அம்மா நாங்க இங்க இருக்கோம். நீங்க வாங்க. நம்ம பேசுவோம்." அத மட்டும் தான் சொன்னாங்க. அவங்க. ம். அத மட்டும் தான் சொன்னாங்க.
அப்போ என்னோட கேஸ் எடுத்துங்க இன்ஸ்பெக்டர் நபிஹா. என் அந்த பிரச்சனையெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஃபோன் அடிக்க 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 எடுக்காதவங்க அந்த பிரச்சனைக்கு அவங்க எனக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ம்ஹும். இந்த மாரி அவங்க கேட்ட கேள்வி, நீ எப்படி உன் பிள்ளைய நீ பார்த்துக்குவ? ம். அவங்க இப்போ முஸ்லீமா ஆயிட்டாங்க. நீ எப்படி அந்த பிள்ளைங்கள நீ பார்த்துக்க முடியும்? அப்படின்னு என்ன கேட்குறாங்க. அது எதுவா இருந்தாலும் அதுங்க என் பிள்ளைங்க. என் பிள்ளைங்க நான் பார்த்துக்குவேன் அப்படின்றேன். இல்ல நீ இப்பயே வா பெர்லிஸ்க்கு வான்னாங்க. அப்ப டேவிட் அண்ணன் YB சதீஷ் அண்ணன் வேணாம்மா. என்னத்த பேச போறாங்க? பிள்ளைங்கள எடுத்துட்டு வந்து இத்தன நாள் பிள்ளைங்களா தானே இருந்தாங்க. பிள்ளைங்கள எடுத்துட்டு வந்து கூட சொல்லுங்க. பிள்ளைங்கள கூட்டிட்டு போயிருங்க. ஏன் நம்ம என்னத்த தான் அவங்க பேச போறாங்க வேணாமா அப்படின்ட்டாங்க. அப்ப நீங்க போல. ஆ, ஒரு 2 நாள் சென்று வாங்கம்மா நீங்க வாங்கம்மா அப்படின்னு பிள்ளைங்க கேட்டப்ப ஓகே நான் வரேன். ஆனா நாங்க அவங்களோட இடத்துல வச்சு பேசல. பெர்லிஸ் கங்கார் IPDல தான் வச்சு பேசணும். பிள்ளைங்க போயிட்டுட்டோட பிள்ளைங்க வந்துட்டாங்க. பிள்ளைங்க அந்த இடத்துல இருக்காங்க. ம். அந்த சைட்டில் உள்ள ஃபேமிலியும் அங்க இருக்கு. ஃபேமிலினா? சிஸ்டர்லோ பிரதர்லோ ஓகே. சிஸ்டர்லோ அவங்கெல்லாம் அந்த சைட்டில் அவங்கெல்லாம் அந்த உங்க ஹஸ்பண்ட் சைடுல உள்ளவங்க அங்க அவங்க இருக்காங்க. இருக்காங்க. பிள்ளைங்க அவங்களும் முஸ்லீம் ஆயிட்டாங்களா? இல்ல அவங்களாம் முஸ்லீமா அவங்க ஆகல. முஸ்லீம் ஆகல, உங்க பிள்ளை முஸ்லீம் மட்டும் தான் முஸ்லீம். ஆமா ஓகே, பிள்ளைங்களை ரைட். ஆக்கிட்டாங்க. பிள்ளைங்களாம் தூடம் போட்டு அங்க நிக்கிறாங்க. எக்ரிஸ் அப்பா எல்லாம் இருக்காங்க. அந்த இடத்துல முஃப்தி எல்லாம் இருக்காங்க. இல்ல அங்க ஃபார்ம் வச்சு என்கிட்ட பக்கத்துல வச்சு என்கிட்ட கட்டுறாங்க பிள்ளைங்க ஆயிட்டாங்க அப்படின்ட்டு. நான் என்ன செய்ய? இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் என் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போறேன். இது என் பிள்ளைங்க அப்படின்னு. அவங்களால பேச முடியல. ஆக்சுவலி வந்து ஆஹ் அப்பா அம்மா இல்லைன்னா ஒண்ணு பிள்ளைங்களுக்கு பஜிகண்ண இருந்திருக்கணும். ம்ஹும். பிள்ளைங்களை என்னத்துக்கு நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு. எனக்கு வந்து இந்த ஒரு இந்திரா காந்தி கேஸ் அப்படி உள்ள ஓடுன்னு அதெல்லாம் வந்து அந்த ஒரு நாலேஜ்லாம் இல்லை. ஏன்னா அந்த நம்ம கிணற்று தவளையா இருந்தா இந்த வேலை இது அதுதான் இது ஒரு இந்த ஒரு விஷயம் எனக்கு நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. பிள்ளைங்க மதம் மாற்றப்பட்டிருக்குங்க அந்த இடத்துல இருக்குங்க. அந்த பிள்ளைங்களும் வந்து அம்மா நீங்க இஸ்லாம் ஆயிருங்க. ஓகே ஐ எம் வில்லிங் டு டூ. இதுதான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்க நான் செய்கிறேன். ஆனா வந்து என் கூட வந்துருங்க. முதல்ல என் கூட வாங்க அப்படின்னு. அந்த இடத்துல ஃபைட்டிங் நடந்துச்சு. பிள்ளைங்கள கூட்டு போற மாதிரி அப்படி இப்படி அவங்களே கூட்டு போற மாதிரி சரியான ஃபைட்டிங் நடந்துச்சு. அப்ப நாங்க ஆனா பிள்ளைங்களுக்கு வந்து உங்க கூட இருக்கிறது விருப்பமா என்ன? விருப்பம் சரியான விருப்பம். அந்த இடத்துல வந்து அவங்க வந்து காட்டிக்க முடியல அந்த இடத்துல. ஓகே பிள்ளைங்களை வந்து என்ன செஞ்சோம், எபியஸ்கோப்பஸ் இது பண்ணியிருக்கோம். அது வரைக்கும் பிள்ளைங்க வந்து அவங்கள்ட்டயும் இருக்க வேணாம், என்கிட்டயும் இருக்க வேணாம். பிள்ளைங்க வந்து வஜிகன்ல இருக்கணும். பெர்லிஸில் இப்போ பஜிகனில் போய் விட்டுருந்தாங்க. நான் நாளைக்கு ஒரு ஒரு 5 நாள் இருக்குது எபியஸ்கோப்பஸ்க்கு 5 நாள் இருக்குது. பிள்ளைங்களை வந்து ஒரு மணி நேரம் 1 மணி நேரம் போய் பார்த்துட்டு வரணும். எனக்கு கொடுத்தது அந்த 5 நாள் தான். பிள்ளைங்களோட மனசில் அவ்வளோ இதை போட்டு வச்சுருக்காங்க. அம்மா எப்படி அம்மா போயிட்டாங்க இது அப்புறம் இதோட ரிலிஜன் பற்றி எனக்கு டைம் 5 நாள் தான் பிள்ளைங்க கூட இருக்கிறது. போய் நாளே பிள்ளைங்க போய் அங்கேயும் போய் விட்டுட்டாங்க. பிள்ளைங்களுக்கு என்ன வேண்டியது அது இதுன்னு சாப்பாடு அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாமும் வாங்கிட்டு போகிறேன். பிள்ளைங்களும் சாப்பிட்றாங்க. பிள்ளைங்க என்கிட்ட நார்மலாக பேசுங்க. எப்படி இருந்த பிள்ளைங்களும் அப்படியே நார்மலாக பேசுகிறாங்க. அதாவது இந்த குரூப்பும் இந்த இடத்துல இருந்தனால பெர்லிஸ் IPD கங்கால் பிள்ளைங்கனால பேச முடியல. இதுவே பஜிகன்னை வச்சுட்டோட பிள்ளைங்க என்கிட்ட நார்மலாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் தான் பஜிகன்ல பக் பண்ணியிருந்தாங்க. ஆமா அந்த எபியஸ்கோப்பஸ் நடக்கும்போது பிள்ளைங்களை இது பண்ணி என்கிட்ட எல்லா கதையும் சொன்னாங்க. அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த அவங்க என்ன வேணும்னு கேட்டாங்க. அவங்க பிடிச்ச ஜாமான் அவங்க பிடிச்ச பொருள் ஜாக்கெட் இதெல்லாம் கேட்டாங்க. அந்த 5 நாளில் நான் அவங்களுக்கு எல்லாமே வாங்கி கொடுத்தேன். அவங்களுக்கு அவங்களுக்கு நடந்த விஷயம் திருப்பட்டியும் நான் ரியலைஸ் ரிமைண்டர் பண்ணேன். அம்மா இதெல்லாம் நடந்துச்சு, அம்மா விட்டுட்டு போல உங்களை. இந்த விஷயம் நடந்துச்சு, இந்த விஷயம் நடந்து இந்த பிரீத்தா மக்காமா எடுத்துட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டிட்டு உங்களை கூட்டிட்டு போறதுக்கு தான். யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நம்ம ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வீட்லயும் இருக்கும் போது டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. இப்போ வந்து அம்மா தனியா இருக்கேன், நீங்க என் கூட வாங்க, அம்மாக்கு வேலை இருக்கு, நான் இப்போ உங்களை இண்டிபெண்டனா உங்களை வச்சு நான் பார்த்துக்க முடியும். அதுக்கு தான் இந்த இவ்வளோ டைம் நடந்துச்சு. மற்றபடி உங்களை வந்து விட்டுட்டு போகணும், இது பண்ணணும் அது பண்ணணும் எதுவுமே இல்லை. உங்க மனசுல வந்து இதை கொடுத்துருக்காங்க ஒரு ஆமா ஓகே. அந்த 5 நாள்ல பிள்ளைங்க ஒரு 3 நாளே பிள்ளைங்க என்கிட்ட அவ்வளோ கட்டி பிடிச்சிட்டு சந்தோஷமாயி நார்மலா பேச ஆரம்பிச்சிச்சுங்க. அப்ப எடுத்த ஒரு வீடியோ தான். அதாவது இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு எங்க இருக்க போறீங்கன்னு எடுத்த ஒரு வீடியோ.
அம்மா கூட தான் இருக்க போகிறேன், அம்மா கூட தான் இருக்க போகிறேன்னு 3 பேரும் சொன்னாங்க. ஸோ 5 நாள் முடிஞ்சுச்சு. இன்னைக்கு வந்து அந்த வீடியோ ஃபுல்லாக பரவி போயிடுச்சு. ஓகே, பிள்ளைங்க வந்து 3 பிள்ளைங்களையும் வந்துட்டாங்க. வந்துட்டு ஒரு பிள்ளை வரல என்ன சொல்லுச்சு. இன்னொரு பிள்ளை. ஏன்னா அந்த இடத்துல வந்து இஸ்லாமா மாறிடுங்கம்மா, என் கூட வந்துருங்க, இஸ்லாமா மாறிடுங்க, முஸ்லீமா மாறிடுங்கன்னு சொன்ன பிள்ளைங்க வந்து சரிம்மா நான் ஆவறேன், பட்டு டேக் டைம், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. அதுங்களுக்கு ஆனா வந்து இது வந்து ஒரு ப்ரெஷர்லாம் வந்துச்சு. அம்மா வந்து வில்லிங் டு டூ இஸ்லாமா மாறிடுவாங்க அப்படின்னு. ஆனா நான் வந்து இந்து மதப்படி ரொம்ப கடவுளை நேசிக்கிறேன். அது ஒரு பொய்யான ஒரு இதுவா என்னால போக முடியல. அப்படி பிள்ளைங்களுக்கா போறது தான் பொய்யா தான் போவனே தவிர, இங்க ஒண்ணுமே இல்ல. இங்க வந்து நான் கடவுளை உண்மையா நேசிக்கிறேன். ஆ கிம்திங்க்கு வேலைக்கு போம்போது கூட, சாமி படம்லாம் ஒண்ணுமே எடுத்துட்டு போல. ஒரே ஒரு ருத்ராட்ச இது மட்டும் தான் எடுத்துட்டு போனேன். என்னோட பாதுகாப்பு. நான் எங்க போனாலும் எடுத்துட்டு போவேன். அன்டில் அந்த பிள்ளைங்க கிடைக்கிற வரைக்கும் அந்த ருத்ராட்ச தான் பிடிச்சிட்டு இருந்தேன். ஸோ அவ்வளோ ஒரு ஈடு கடவுள் மேல ஒரு அன்பு அது. ஸோ பிள்ளைங்களுக்காக அந்த இடத்துல வந்து பிள்ளைங்க இமோஷனல் பிளாக்மெயில். அம்மா வாங்கன்ட்டு. அம்மா நீங்க முதல்ல வாங்க, அம்மா கூட இருங்க. நீங்க போறதா இருந்தா 18 வயசுக்கு மேல போய்க்கிங்க. அதுக்கு போய்க்கிங்க. அது ஒரு ஒரு நீங்களாவே போங்க. அதுக்கு முன்னாடி நீங்களாவே இருங்க. முதல்ல அம்மா கூட வாங்க. அப்படின்னு சொன்னேன். அவ்வளோதான். ஸோ பிள்ளைங்களும் ஹேபியஸ் கோர்பஸ் மூலமா கிடைச்சாங்க. கிடைச்சிட்ட பிறகு பிள்ளைங்கள போயிட்டு டென்டிங்ல வச்சிருந்தேன். ஒரு அபார்ட்மெண்ட்ல. பிள்ளைங்க போயிட்டு அதாவது பையனும் நானும் வந்து ப்ளே கிரவுண்டுக்கு போறோம் கீழ இறங்கி. போய்க்கிட்டு இருக்க டைம்ல ஷார்ட் பேண்ட் போட்டு தான் நான் போறேன். இங்க பாரு பிள்ளைங்கள கூட்டு வந்து ஷார்ட் பேண்ட் போட்டுக்கிட்டு வெளிய கூட்டு போயிருக்கு. அதாவது ஐ மீன் வந்து பிள்ளையும் நானும் பிள்ளையும் போனது. என்னோட மகளும், பையனும் தான் போனாங்கன்னு சொல்லி அது ஃபோட்டோ புடிச்சு, அது ஒரு இஷ்யூ ஆக்கிட்டாங்க. அதாவது நீ இங்க தான் இருக்க, பிள்ளைங்கள வந்து ஷார்ட் பேண்ட் போட வச்சுட்டுருக்க. தூடம் போட்டிருந்த பிள்ளைய வந்து இந்த மாரி பண்ற அப்படின்னு சொல்லி. என்ன அந்த இடத்த விட்டு நான் வெளியாயிட்டேன். ஸோ அன்னைக்கு அந்த ஒரு வாரத்திலேயே அந்த இடத்த விட்டு நான் வெளியாயிட்டேன். வெளியாகி நான் கேளுக்கு நான் வந்துட்டேன். சரி இந்த ஒரு பிரச்சனை வேணாம், பிள்ளைங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்க மாட்டுது அப்படின்ட்டு. எங்கே போனாலும் பிள்ளைங்களை வந்து இது பண்ணுறது, ஏன் தூடம் போட மாட்டேற, ஏன் வந்து நீட்டு சுழார் போட மாட்டேற அப்படின்ட்டு ஒரு இது. அவங்களுக்குள்ள அந்த இதையை இது பண்ணுறாங்க. அவங்களும் வந்து வெளியே போகும்போது ரொம்ப பயப்படுறாங்க. ரொம்ப பயப்படுவாங்க. ஸோ அதுலேருந்து மீண்டு வெளியே வந்துட்டாங்க. அந்த கன்வர்ஷன்லேருந்து எப்படி வெளியாவனீங்க? எப்போ வந்து குணமலர் வந்து பிரேம்குள்ளே வந்தாங்க? என்னோட லாயர் வந்து பிரேம்குள்ளே வந்தது ஹேபியஸ் கோர்பஸ். அதாவது இந்த பிரச்சனை வந்து பெர்லிஸில் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அப்பயே வந்து ஹேபியஸ் கோர்பஸ் ஃபைல் பண்ணுறோம். அப்பயே டேவிட் அண்ணன், ஒய்பி சதீஷ் அண்ணன் வந்து ஓகே நம்ம பண்ணுவோம், இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஹேபியஸ் கோர்பஸ் பண்ணிக்கிட்டு இருக்க டைமில் அப்போ தான் வந்து முதல்ல அண்ணன் ஸ்ரீமுருகன், அப்புறம் என்னோட லாயர் குணமலர் அக்கா, ஷம்ஷீர் அண்ணன், ஹேபியஸ் அவங்க எப்படி பேச போகிறாங்க, ஏது பேச போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த ஃப்ரேம் எதுவுமே நான் பார்த்தது கிடையாது. தடவை ஹேபியஸ் கோர்பஸ் நடக்கும்போது நான் அங்கே உட்காந்துருக்கேன். அண்ணன் ஸ்ரீமுருகன் அண்ணன் வாதாடுறாரு. அவ்வளோ அருமையாக வாதாடினாரு. அவ்வளோ ஒவ்வொரு பாயிண்ட்டும் அவர் எடுத்து கொடுக்கறது வந்து எனக்கே கண்ணுலேருந்து தண்ணி ஊற்றுது. அந்த ஹேபியஸ் கோர்பஸ் காலின்ஸ் அவர் தான் வந்து தீர்ப்பு வழங்கினாரு. இந்த மாதிரி பிள்ளைங்களை அம்மா கிட்டேயே இருக்கட்டும், மதம்லாம் பிரச்சனைலாம் அப்போ இருக்கட்டும், பிள்ளைங்க அம்மா கிட்ட இருக்கட்டும்ன்ட்டு. அந்த விஷயம் வந்து பக்கத்தில் டேவிட் அண்ணன் இருக்காரு. போமா என்னை தட்டுறாரு, போமா பிள்ளைய கூட்டிட்டு வாமா அப்படின்றாரு. நான் இன்னும் யோசிக்கிறேன் இது கனவா நினைவான்ட்டு. எனக்கு அவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் பிள்ளைங்களை கூட்டிட்டு போமா அப்படின்னு அவ்வளோ யோசிக்கிறேன். உண்மையா இது கனவா நினைவான்ட்டு. அப்பதான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அழுந்துட்டேன். அந்த இடத்துல அழுந்துட்டேன். பிள்ளைங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி ரொம்ப அழுந்துட்டேன். லோ சியோங் கேஸில் வந்து 2 விஷயத்துக்கு வெற்றி அடைஞ்சிருக்காங்க. ஒன்று, அவங்களோட பிள்ளைய தன் கஸ்டடியில் எடுத்திருக்காங்க. 2வது, இந்த கான்வர்ஷன் இஷ்யூக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க. இது 2த்துக்கும் முக்கிய காரணமான லாயர் குணமலரை இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ பண்ண போகிறோம். வணக்கம் லாயர்.
வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கேன். இது மாபெரும் வெற்றின்னு சொல்றீங்களா, இல்லாட்டி இதுவும் எங்களோட வெற்றியோட கொலெக்ஷன் சொல்றீங்களா? பெரிய திருப்தி, ஒரு ரிலீஃப் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளவு நாள் அதோட ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு? இது ஒரு 3.5 வருஷமா ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு வழக்குங்க. ஓகே. இது எங்க டேக் ஆஃப் பண்ணுச்சு? எப்போ அந்த ஃபர்ஸ்ட் கால் ரிசீவ் பண்ணுச்சு? என் கூட சேர்ந்து இன்னும் 2 வழக்கறிஞர்கள் இருக்காங்க. டாக்டர் ஷம்ஷீர் சிங்கும் ஸ்ரீமுருகன் அண்ணனும் இருக்காங்க. ஸோ அன்றைக்கி கூட பேசிக்கிட்டு இருந்தோம், நம்மளோட ஃபெடரல் கோர்ட் டிசிஷனுக்கு அப்புறம் நாள் எப்படி இந்த கேஸை நம்ம எடுத்தோன்னே நல்ல நினைவு இருக்குது. நம்ம பின்னாடி மிஸ்டர் டேவிட் மார்ஷலும் முன்னாள் YB சதீஷ் அவர்களும் வந்து இந்த கேஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அது ப்ரொஃபஸர் ராமசாமி அவங்கக்கிட்ட கொண்டுட்டு போனோன்னே ப்ராஃப் தான் எனக்கு கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ இந்த கேஸை எடுத்து செய்யுங்கம்மா, கண்டிப்பாக உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்க ப்ராஃப், அவங்க எப்பயுமே நம்ம அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம மக்களுக்கு தேவையான நிறைய கேஸை வந்து ப்ரோபோனோ மூலியமாக, அதாவது ப்ரோபோனோவாக அவங்களுக்கு இலவசமாக நம்ம செஞ்சுருக்கிறோம். ப்ரோபோனோனா அது இலவசமாக செய்து இந்த கேஸை நம்ம அப்படி தான் செஞ்சோம், இந்த வழக்கு லோசியோ ஹாங்க்கு. ஸோ அந்த கேஸ் முதல்ல நம்மக்கிட்ட வர்றப்ப என்ன சூழ்நிலை அப்படின்னு சொன்னால், அவங்களோட 3 குழந்தைகளும் அவங்கக்கிட்ட இல்லை. அது அவங்களுக்கே தெரியாமல் அந்த குழந்தைகள் வந்து மதம் மாற்றப்பட்டுட்டாங்க அவங்களுடைய முன்னாள் கணவர்னால. அவங்க கையிலையும் இல்லை, அவங்க பிள்ளைங்க எங்கே இருக்காங்களோ அவங்க கொடுக்கவும் மாட்டேன்றாங்க அந்த இடத்துலேருந்துன்னு. அப்போ நம்ம முதல்ல கடிதம் மூலயமா அந்த இடத்த தொடர்பு கொண்டு பாஜிகானுக்கு பிள்ளைங்களை வரவழைச்சு, அதுக்கு பிறகு பிள்ளைங்களை அங்கேருந்து எடுக்கிறதுக்கு ஹேபியஸ் கார்பஸ் நம்ம ஃபைல் பண்ணியிருந்தோம். ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு இல்லீகல் டிடென்ஷன் அப்படின்னு சொல்லலாம். சட்டப்பூர்வமாக இல்லாமல், அதாவது சட்டத்துக்கு மீறின மாதிரி நீங்கள் ஒருத்தவங்களோட மூவ்மெண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கீங்க, அவங்கள போக விடாமல் வச்சுருக்கீங்கன்றது தான் ஹேபியஸ் கார்பஸ். நம்மளோட மிஸ் லோவோட கேஸில் நம்ம பார்த்தோன்னு சொன்னால், அவங்க ஏற்கனவே நம்மக்கிட்ட வர்றதுக்கு முன்னாலேயே வந்துட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அவங்களுக்கு டிவோர்ஸும் ஆகிருக்கு. அவங்களுக்கு வந்து குழந்தைங்களோட கஸ்டடி, சோல் கஸ்டடி அவங்கக்கிட்ட தான் இருக்குது. கஸ்டடி கண்ட்ரோல் எல்லாமே அவங்களோட தான். அப்படி இருக்கும் பொழுது அவங்கக்கிட்ட இருக்க வேண்டிய குழந்தைகள் வெளியே இடத்துல இருக்கிறனால அந்த ஹேபியஸ் கார்பஸ் நம்ம ஃபைல் பண்ணியிருந்தோம் ஹைகோர்ட்டில். அன்றைய ஹியரிங் வந்து நமக்கு சாதகமாக அந்த முடிவு வந்தது. குழந்தைகள் அம்மா கிட்ட ஒப்படைக்கப்படணும். ஆனால் குழந்தைகள் வந்து மதமாற்றப்பட்ட குழந்தைகள் தான், அவங்க வந்து இஸ்லாம் மதத்தை தழுவுனவங்க தான் அந்த நேரத்துக்கு. இருந்தாலும் கூட சட்டம் என்னன்னா, யார்கிட்ட கஸ்டடி இருக்குதோ, பிள்ளைங்க வந்துட்டு இந்து மதமாக இல்லாமல் இருந்தாலும் கூட அம்மாவுக்கு வந்து பிள்ளைங்களை திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற டிசிஷன் வந்தது. ஸோ அன்று இது வந்து ஒரு 2022 ஃபெப்ரவரியில் நடந்த ஒரு விஷயம். அப்போ பிள்ளைங்களை நம்ம அங்கேருந்து எடுத்தோம். அதுதான் நம்மளோட விஷயமா இருந்தது, முதல் வெற்றி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதற்கு உடனடியாக நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா ஜுடிஷியல் ரிவ்யூ. என்னதுக்கு ஜுடிஷியல் ரிவ்யூன்னு சொன்னால், இந்த கன்வர்ஷன் மேட்டர், அதாவது இந்த மதமாற்றம், இந்த 3 குழந்தைகளுடைய மதமாற்றம் சட்டப்பூர்வமானது அல்ல அப்படின்னு நம்ம ஒரு அப்ளிகேஷன் போட்டோம். அதாவது அந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்கப்பட்ட சர்டிஃபிகேட்ஸ், இவங்க வந்து இஸ்லாம் தான் அப்படின்னு சொன்ன அந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து மீட்டுக்கொள்ளப்படணும். அவங்க இந்துக்களாகவே தான் இருக்கணும். பல பேர் ஆஃப்கோர்ஸ் நிறைய பேருக்கு விஷயம் தெரியாது. மறுபடியும் அவங்க இந்து ஆகிட்டாங்க, அவங்க மறுபடியும் இந்துவால எப்பொழுதுமே அவங்க இந்துக்களாக தான் இருந்திருக்கிறாங்க. நடுவில் இந்த சர்டிஃபிகேட்ஸை வந்து தான் நம்ம வந்து ரிவோக் பண்ணோம், இல்லாமல் எடுக்கணும் அப்படின்னு இருந்தது. அதுக்கான ஜுடிஷியல் ரிவ்யூ நம்ம வந்துட்டு ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணோம். ஹைகோர்ட் கேஸ் உங்களுக்கு தெரியும், ஒரு கேஸ்னாலே அது ஒரு 3 மாதம் 6 மாதம் எடுக்கும். இப்போ ஜுடிஷியல் ரிவ்யூவில் வந்து டுவெல் அப்ளிகேஷன், முதல்ல நம்ம வந்து லீஃப் எடுக்கணும். அதுக்கு கிடைச்ச பிறகு தான் நம்ம ஒரு கேஸ் ப்ராப்பர் போக முடியும். அது கேஸ் ஓடி ஹியரிங் முடிஞ்சு முடிவு வரும் பொழுது, இல்லை குழந்தைகள் வந்து முஸ்லீம் தான் அப்படின்ட்டுன்னு முடிவு வந்தது. அதிர்ச்சியான முடிவாக தான் இருந்தது. பட் நம்ம என்ன, அதுதான் ஃபர்ஸ்ட் இயர் முடிவு ஹைகோர்ட்டில். அப்போ அதுக்கு எதிராக நம்ம வந்து அப்பீல் பண்ணியிருந்தோம், மேல்முறையீடு பண்ணியிருந்தோம் கோர்ட் ஆஃப் அப்பீலுக்கு. அது மறுபடியும் அந்த ஹியரிங்க்கு வந்து நமக்கு சாதகமாக இருந்தது. அதுக்கு அப்போ நம்ம அங்கே ஜெயிச்சிட்டோம் இல்லையா, அப்போ மஜ்லிஸ் ஆகாமா வந்து தோத்துட்டாங்க. அப்போ அவங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க அதுக்கு அப்பீல் பண்ணி தான் ஃபெடரல் கோர்ட்டுக்கு போய் இப்போ இந்த 2 வாரத்துக்கு முன்னால் லீஃப் அப்ளிகேஷன் ஃபெடரல் கோர்ட்டுக்கு போனால், அது ஒரு டுவெல் அப்ளிகேஷன். முதல்ல ஒரு லீஃப் எடுக்கணும், அதாவது பெர்மிஷன் கிடைச்ச பிறகு தான் கேஸ் ப்ராப்பர் ஓடணும் அப்படின்ட்டுருக்கு. ஸோ இது வந்து ஒரு அப்ளிகேஷன். நான் வந்து ஹேபியஸ் கார்பஸ் நம்ம போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ, பிள்ளைங்களோட கன்வர்ஷன் வந்துட்டு அவங்களோட மத மாற்றம் சட்டப்பூர்வமானது இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு அப்ளிகேஷன். இதற்கிடையில் வந்து மைப்ஸ் என்ன செஞ்சுருந்தாங்க, மஜ்லிஸ் ஆகமா போலீஸ் என்ன செஞ்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால்,
ஏற்கனவே வந்து மிஸ் லோக்கு கிடைச்ச கஸ்டடி கேர் கண்ட்ரோல்குள்ளே வந்து அவங்க வேரியேஷன் உள்ளே கொண்டு வந்தாங்க. வேரியேஷன்னா அந்த ஆர்டரை அவங்க மாற்றுறதுக்காக உள்ளே வந்தாங்க. அந்த மாற்றணும்னு சொன்னால் முதல்ல அவங்க லீஃப் வாங்கணும். அது ஹைகோர்ட்டில் ஒரு அப்ளிகேஷன், அதை வந்து நான் செஞ்சுருந்தேன். அதில் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி அவங்க இப்போ உள்ளே வர முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தது. முடிவு நமக்கு சாதகமாக இருந்தது. அதுக்கு அவங்க அப்பீல் பண்ணியிருந்தாங்க. அது வந்து கோர்ட் ஆஃப் அப்பீலுக்கு போயிட்டு அவங்களுக்கு அது சாதகமாக லீஃப் ஸ்டேஜ் வந்து அவங்களுக்கு சாதகமாக இருந்தது. அப்போ மறுபடியும் அது கீழே ஹைகோர்ட்டுக்கு வந்து ஃபுல் ஹியரிங் நான் ஓட்டுனேன். அந்த ஃபுல் ஹியரிங்கில் வந்து மஜ்லிஸ் வந்து உள்ளே வரக்கூடாது, அவங்களுக்கு அந்த இப்போதைக்கு அந்த உரிமை இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. எல்லாமும் சரியாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க நிறைய விஷயம் கேட்டிருந்தாங்க, பிள்ளைங்களுக்கு படித்து கொடுக்கணும், அந்த உள்ள வரக்கூடாது. நீ அந்த ஸ்டாண்ட் அவங்கள எடுத்தாங்க. ஆமாம், ஏன்னா ஒரு மலேசிய சட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா சட்டமும் என்ன சொல்லுதுன்னா, ஒரு முடிவு வந்துருச்சுன்னா அதுதான் ஃபைனல். நமக்கு திருப்தி இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம அப்பீல் தான் பண்ணணும். எக்ஸப்ட் ஒரே ஒரு சட்டத்தில் மட்டும்தான் அந்த மாதிரி இல்லை. எதுன்னு பார்த்தோன்னா ஃபேமிலி லா. நம்மளோட குடும்ப சட்டத்தில் மட்டும் 2 விஷயத்த வேரி பண்ணிக்கிட்டே போகலாம். வேரி அப்படின்னா மாற்றங்கள் கொண்டு வரலாம். ஒன்று வந்து கஸ்டடி, பிள்ளை யாருக்கிட்ட இருக்க போகிறாங்க. ஒன்று வந்து மெயின்டெனன்ஸ், எவ்வளோ பிள்ளைங்களுக்கு வந்து காசு கொடுக்க போகிறாங்கன்றதை வந்து அலாங் த வே நம்ம வந்து மாற்றிக்கிட்டு போகலாம். ஸோ அதுக்குள்ளே தான் அவங்க வந்து உள்ளே வந்தாங்க. அப்போ மைப்ஸ் உள்ளே வரப்போ அவங்களுக்கு வந்து அந்த மாற்றத்தை கொண்டு வரத்துக்கான அந்த ஸ்டேட்டஸ் இருக்குதா, அவங்க வந்து ஒரு அம்மாவா இல்லை அப்பாவா இல்லை கார்டியனா அப்படின்னு வரப்போ நம்ம இங்கே என்னோட ஃபைட் என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், பிள்ளைங்க வந்துட்டு இங்கே நம்ம அவங்க கன்வர்ஷனே சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், சட்டப்பூர்வமானது இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஒன்று அம்மாவுக்கு வந்து எல்லா உரிமையும் இருக்குது, இதெல்லாம் அம்மாவே இது வேணான்னு சொல்கிறாங்க, அவங்க தான் அந்த கார்டியன் அப்படின்னு சொல்கிறப்ப அதை வந்து ஹைகோர்ட் வந்து அது கார்டியன் வந்து ஆமாம் கஸ்டடி எடுத்த பிறகு அவங்க கார்டியன். ஆமாம், அவங்களுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கிறதுனால அது ஒரு நம்ம சட்டம் பேசணும்னா அது ஒரு 5-6 அவர் கூட நம்ம பேசலாம். ஸோ அது ஒரு பெரிய இதாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதற்கிடையில் வந்துட்டு நம்ம வந்து மிஸ்லோவோட எக்ஸ் ஹஸ்பண்ட் மேலே வந்து கமிட்டல் அப்ளிகேஷன் கூட நான் போட்டிருந்தேன். கமிட்டல் அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு ஆர்டர் கிடச்சிருச்சு 2019 பிள்ளைங்க வந்து இவங்களுக்கு தான் அப்படின்னு. அதுக்கு பிறகு கூட அவர் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போயிட்டு கன்வெர்ட் பண்ணியிருந்தாரு. அதனால் அது தவறான ஒரு விஷயம். எல்லாருமே வந்து ஆர்டரை ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆர்டர் தான் அது ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணியிருக்கணும். அவர் எடுத்துகிட்டு போயிருக்கக்கூடாது. எடுத்துட்டும் போயிட்டு கன்வெர்ட்டும் பண்ணி பிள்ளைங்களை எங்கேயோ விட்டுட்டு அவர் வந்து சிறைச்சாலைக்கு போயிட்டார் சில கேஸில். ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து இது சரியில்லைன்னு சொல்லி இப்போ நம்ம போட்ட நம்ம வந்து கமிட்டல் ஃபைல் பண்ணியிருந்தோம். அது வந்து அலோவ் பண்ணி அவருக்கு 20,000 வெள்ளி ஃபைன் பண்ணியிருந்தாங்க கால். இந்த மாதிரி மிஸ் லோவோட கேஸ்ன்னு பார்த்தா நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அதனால தான் இந்த 3 வருஷத்தில் எவ்வளோ கேஸ் நமக்கு மற்ற கேசஸ் இருந்தாலும் இந்த கேஸ் வந்து நிறைய ஃபைல் இருக்கும் நம்ம ஆஃபீஸில். ஸோ இதுதான் நடந்தது. ஸோ இந்த கமிட்டல் செஞ்சுருந்தோம், இந்த வேரியேஷன் நம்ம பார்த்துருந்தோம், அப்புறம் இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ செஞ்சுருந்தோம். ரொம்ப முக்கியமானது ஜுடிஷியல் ரிவ்யூ தான். ஏன்னு சொன்னால் பிள்ளைங்க வந்து இஸ்லாம் இல்லை அப்படின்றத வந்து நம்ம இந்திரா காந்தி கேஸு நம்மளோட ப்ரெசிடென்ட்ங்க இன்றைக்கும் மலேசியாவில். அதாவது என்ன சொல்கிறோன்னா, நம்ம நாட்டில் ஒரு குழந்தை வந்து 18 வயது கீழே இருக்கிற ஒரு குழந்தை மதம் மாற்றணும் அப்படின்னா, இன்னொரு மதத்துக்கு போகணுன்னு சொன்னால் அம்மா அப்பா 2 பேருடைய ஒப்புதலும் வேணும். அது வந்து யூனிலேட்ரல் கன்வர்ஷன் செஞ்சால், ஒரு அம்மா தனியாவோ அப்பா தனியாவோ செஞ்சால் சரியில்லைன்றது தான் வந்து அது தவறானது, சட்டத்துக்கு புறம்பானதுன்றது தான் வந்து இந்திரா காந்தி கேஸில் முடிவு பண்ணப்பட்ட நம்மளோட தீர்ப்பு. அதுதான் நம்ம ப்ரெசிடென்ட். அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணி இந்த கேஸை நம்ம ஃபைட் பண்ணோம். ஆஃப்கோர்ஸ் நம்ம ஃபைட் இது. அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ சட்டம் தெளிவாக தானே இருக்குது, ஜுடிஷியல் இந்திரா காந்தி ஃபாலோ பண்ணால் நேராகவே அப்படி தானே. ஆனால் இதை எதிர்த்த அந்த தரப்பு என்ன சொன்னாங்கன்னா, இந்திரா காந்தி கேஸே வந்து ஒரு ராங்கான ஒரு டிசிஷன், இது ஏர்ட் இன் லா, அது வந்து ஒரு ராங் லா அப்படின்னு சொல்லி அவங்க ஃபைட் பண்ணாங்க. ஆனால் அது இல்லைன்னு சொல்லி ஃபெடரல் கோர்ட்டில் வந்து இந்திரா காந்தி கேஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணோன்னு சொன்னதுனால இன்றைய சட்டம் என்னன்னா, நம்ம நாட்டில் ஒரு குழந்தை மதம் மாற்றப்படணும். ஏன் குழந்தைன்னு சொன்னால் 18 வயசு கீழே தான் குழந்தை, அதுக்கப்புறம் அவங்கவுங்க அடல்ட் ஆயிடுறாங்க. 18 வயது வரைக்கும் ஒரு குழந்தைய மதம் மாற்றணும் அப்படின்னு சொன்னால் அம்மா அப்பா 2 பேருடைய ஒப்புதல் இருக்கணும். இந்த ஒப்புதல் வந்து எழுத்து மூலமா 2 பேரோட சைன் அங்கே வச்சு தான் இருக்கணும். இப்போ அந்த மதம் வந்து இப்போ உதாரணத்துக்கு சொல்லுங்க, அப்பா அம்மா இந்துக்கள், ஆனால் பிள்ளைக்கு வந்து 18 வயசு, அவங்களுக்கு வந்து ஒரு இடாயா வருது. ஓகே, நான் 15 வயசு, நான் வந்து சூறாவை பாட்டு கேட்டேன், அசான் கேட்டேன், எனக்கு வந்து முஸ்லீமில் போகணும்னு சொல்லுது, அப்பா அம்மா என்னை சேர்த்துருங்கன்னு சொல்லும்போது அப்பா அம்மா சரி பரவாயில்ல போகுதுன்னு சொல்கிறேன். அந்த மாதிரி சைன் பண்ணியும் கொடுக்க முடியுமா? அந்த மாதிரி வந்து செய்ய முடியாது. எப்பயும் நார்மல் சிச்சுவேஷன்ஸில் அம்மா அப்பா வந்து கன்வெர்ட் பண்ணுறப்ப அவங்க வந்து அந்த குழந்தைய வந்து அம்மா அப்பா கன்வெர்ட் பண்ணால் 100% பிள்ளைங்களும் கன்வெர்ட் பண்ண முடியுமா? அம்மா அப்பா கன்வெர்ட் பண்ணலாம் பிள்ளைங்களை. ஓகே, பிள்ளைங்களை 2 பேரோட ஒப்புதல் இருக்கும் பொழுது அவங்க கன்வெர்ட் ஆகலாம். இப்போ மலேசியா லா பிரகாரப்படி தன்னைத்தானவே, அதாவது ஹஸ்பண்ட் மட்டும் போய் கன்வெர்ட் பண்ணிட்டு
பண்ண முடியாது, அது ஃபேமிலியே கன்வெர்ட் பண்ணி ஆகணும் அப்படின்றீங்களா? இல்லை, ஒரு குழந்தை வந்து 18 வயது குறைவானவங்க கன்வெர்ட் ஆகிறப்ப, இப்போ ஒரு குடும்பத்தில் அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, ஒரு குழந்தை இருக்கார், அந்த அப்பா மட்டும் போய் கன்வெர்ட் பண்ணால் அவர் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. அந்த குழந்தை கன்வெர்ட் ஆகிறதுக்கு அந்த அப்பா அம்மாவோட இரு பேரோட சார்பிலையும் அந்த ஒப்புதல் தேவைப்படும். அப்போ லா பிரகாரம் படி தனிப்பட்ட ஹஸ்பண்ட் இல்லாட்டி ஒய்ஃப் வந்து கன்வெர்ட் பண்ணுறதா இருந்தால் இஸ் ஓகே. ஆனால் பிள்ளைங்களை இன்வால்வ் பண்ணிச்சா 18 வயசுகளுக்கு இவங்க 2 பேரோட ஒப்புதல் தேவைப்படுது. வந்து அம்மா வந்து கன்வெர்ட் பண்ணல, அவங்க வந்து இந்துவா இருந்தாங்க, ஸ்டில் அவங்களோட ஒப்புதல் வந்து தேவைப்படுது. ஆமாம், ஓகே, இதுதான் அதோட லா இருக்கு. ஆமாம், இது ஏன் அப்படின்னு சொன்னால் நம்மளோட ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷன் அதுதான் நம்ம ஹையஸ்ட் லா நம்ம நாட்டுக்கு. அதில் வந்து ரிலீஜன் பற்றி, மதம் பற்றி ஆர்டிகல் 12(4) வந்து பேசப்பட்டிருக்கு. அதாவது ஒரு குழந்தையோட மதம் பற்றி வரும் பொழுது அம்மா அப்பா 2 பேருக்கும் அந்த 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணணும்னு. ஸோ அந்த இடத்துல தான் இபு டான் பாப்பாவா, இபு அத்தா பாப்பான்றது தான் எங்களுடைய இந்த ஹோல் கேஸோட ஆர்கியூமெண்டே. அதுதான் நீங்க அதுதான் பாயிண்டா இருக்குன்னு சொல்லிட்டு அதான் ஆர்கியூ பண்ணி, அதுதான் நம்ம ஆர்கியூ பண்ணோம். அதுதான் ஏன்னா நம்மளோட ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷன் ஆங்கிலத்தில் இருக்குது. அது வந்து மலாயில் வந்து மொழிபெயர்த்து இருந்தாலும் கூட அது வந்துட்டு அஃபிஷியலான ஒரு இது கிடையாது. ஆனால் அது அஃபிஷியல் அப்படின்றது நம்மளுடைய எதிர்த்தரப்போட வாக்குவாதமாக இருந்தது. ஆமாம், அதில் வந்துட்டு ஈபு அத்தா பாப்பான்னு தான் இருக்குது அப்படின்றதுனால அப்படியே அதை கொண்டு வந்தாங்க. நம்ம என்ன சொல்கிறோம், இன்னைக்கு வரைக்கும் அது ஆங்கிலம் தான், விச் ஃபெடரல் கோர்ட்டில் லீஃப் அப்ளிகேஷன் ஸ்டேஜில் அதை அக்செப்ட் பண்ண ஒரு விஷயம். அதாவது இன்னைக்கு வரைக்கும் ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷன் நம்மளோட வந்து ஆங்கிலத்தில் தான் இருக்குது. அதில் வந்துட்டு ஆர்டிகல் 12(4) சொல்லப்படுற மத மாற்றம் அப்படின்னு வர்றப்ப அம்மா அப்பா 2 பேரோட கான்சர்னும் தேவை. இந்த கான்சர்ன் இருந்தால் தான் இது நடக்கும். ஓகே, இப்போ இந்த மத மாற்றம் சம்மந்தப்படுது. இப்போ வரைக்கும் லோசி ஹாங் கேஸ் கேள்விப்பட்டிருக்கோம், இந்திரா காந்தி கேஸ், இந்த மாதிரி பல கேஸ்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நடந்துக்கிட்டு இருக்கா, இல்லாட்டி இதுதான் 2 கேஸ் தான் மலேசியாவில் நடந்திருக்கா? ஆக்சுவலி உண்மையான விஷயம் என்னன்னு சொன்னால், நான் ஒரு 18 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன். நான் வழக்கறிஞராகி 18 வருஷம் ஆகுது. நான் இந்த தொழிலுக்கு வந்த மொத வருட கேஸே வந்து ஒரு மதமாற்ற கேஸ் தான். அஃப்கோர்ஸ் நம்ம மதம் மாற்ற கேஸை செய்கிறப்ப வந்து ரொம்ப கவனமாக செய்ய வேண்டியதாக இருக்கும், யாரையும் பாதிக்காமலும் நம்ம செய்ய வேண்டியது இருக்கும். ஸோ அது ஒரு பக்கத்து. மிஸ் லோவோட கேஸுக்கு முன்னாலும் கூட, இந்த வழக்குக்கு முன்னாலே நிறையா கன்வர்ஷன் கேஸ் வந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ நிறைய வந்துக்கிட்டு இருக்கு, நிறைய வந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ தான் பார்ப்பீங்க? இப்போ மிஸ் லோவுக்கு அப்புறம் நம்ம ஒரு 12-13 கேஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதான் உண்மை. அது எல்லாமே வந்து கேல்குள்ளே தான் இருக்கா, இல்லாட்டி கேல் இருக்குது, ஸ்லேங்கோ இருக்குது, பினாங் இருக்குது, நெக்ரி சிம்பிளான் இருக்குது. இவங்களோட கேஸ் நம்ம பார்த்தோம். இப்போ உங்களுக்கு வந்திருக்கிற இந்த வருஷ கேஸில் வந்து எந்த மாரி தான் கன்வர்ஷன் பண்ணியிருக்காங்க? ஓகே, குழந்தைகளோட கன்வர்ஷன் வரப்போ நம்ம இந்த சட்டத்தை பார்க்குறோம். அம்மா அப்பா 2 பேரும் செய்யணும். அதை வந்து நம்மளுடைய அம்மா அப்பா 2 பேருடைய கான்சர்ன் வேணும்னு சொல்கிறோம். அதை வந்து நம்மளுடைய நீதிமன்றத்தில், நம்மளோட சிவில் கோர்ட்டில் நம்ம வந்து ஃபைல் பண்ணுறோம். இப்போ வந்து ஒரு அடால்ட் இருக்கார், அவருக்கு 20 வயது, அவர் வந்து ஒரு இன்னொரு இஸ்லாம் மதத்து பெண்ணை திருமணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறதுனால அவர் கன்வெர்ட் பண்ணிடுறாரு. இந்த மாதிரி நிறைய கேஸ் இருக்குது. அவங்க கன்வெர்ட் பண்ணி அவங்க பல பேர் மகிழ்ச்சியாக வாழ்கிறவங்க இருக்காங்க. சில சமயம் வந்து அவங்க ஒரு விவாகரத்து அங்கே நடந்துட்டோன்னே அவர் அந்த மதத்துக்கு போனது காரணமே இதுதானே அப்படின்ற மாதிரி அவர் திரும்பி வரணும் அப்படின்னு நினைக்கிறப்ப அவர் வந்து ஷரியா கோர்ட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம இந்த கோர்ட்டில், நம்மளோட சிவில் கோர்ட்டில் செய்ய மாட்டோம், நம்மளோட அவரோட ஷரியா கோர்ட்டில் நம்ம செய்வோம். அந்த மாதிரியே நிறையா கேஸ் இருக்குங்க. பல மற்ற காரணங்களுக்காகவும், குழந்தைகள் இல்லாமல் இப்போ எடால்னா அவங்களுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதுக்காக மதம் மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட மேபி கான்ஷியஸ் அவங்க திரும்பி வர்றவங்களும் இருக்கிறதுனால அதுக்கான முயற்சிகளும் இருக்குது. எல்லா இடத்துலையும் வந்து வெற்றி வரணும்னு சொல்ல முடியாது. காரணங்கள் என்ன காரணம் இருக்குது, எந்த ஸ்டேட்டுன்னு பொறுத்தும் இருக்குது. இந்த ஒரு கேஸ் வந்து எவ்வளோ நாள் தான் நடந்துச்சு உங்களோட பார்வையிலேருந்து, நீங்கள் எடுத்ததுலேருந்து எவ்வளோ நாள் நடந்துச்சு? இப்போ ஒரு 3.5 வருஷமாக இந்த கேஸ் ஓடிடுச்சு. ஏன் அப்படின்னு சொன்னால், நான் சொன்னது போல் ஒரு இடத்துல நம்ம தேய்க்கிறப்போ இன்னொரு அப்பீல் இருக்குது. இப்போ ஹைகோர்ட்டில் நம்ம ஜுடிஷியரி விதோக்கிறப்ப நம்ம அங்கே நிற்க முடியாது. எல்லா கேஸுமே மேலே ஆக ஹையஸ்ட் கோர்ட் ஃபெடரல் கோர்ட் தான். யாராக இருந்தாலுமே, நம்மளாக இருந்தாலும் சரி, இல்லை மைப்ஸாக இருந்தாலும் சரி, அவங்க அதை ஃபெடரல் கோர்ட் வரைக்கும் போய் பேசணுன்னு தான், அங்கே தான் ஃபைனல் டிசிஷனாகவும் இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் வேறு நம்ம அப்பீல் பண்ணுறதுக்கு ஒன்றும் இருக்காது இல்லையா? அதை தான் எல்லாருமே விரும்புவாங்க. நம்ம கூட இப்போ வந்து இந்திரா காந்தி தான் இந்த ரைட் லா அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, அது ஃபெடரல் கோர்ட்லேருந்து வர்றது தான் ரொம்ப சால சிறந்தது அப்படின்ட்டு நம்மள சொல்லணும். ஓகே, இந்த ஒரு வெற்றி உங்களோட ஒப்பனனுக்கு வந்து படும் தோல்வியான ஒரு விஷயம். அதாவது மெஜாரிட்டி இருக்கிற ஒரு ஆடியன்ஸ்கிட்ட வந்து என்னடா இது, ஒரு இந்துக்கள் வந்து அடித்து வாங்கிட்டாங்க அப்படின்னு அவங்க பார்வையில் தென்பட்டிருக்கும். ஸோ என்ன பொதுவாக பொறுத்த வரைக்கும் எப்படி மதம் போனவங்க எப்படி திருப்பி ரிட்டர்ன் ஆக முடியும், அது லாவே இல்லைன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு வரும்போது கண்டிப்பாக உங்களோட லீக், நீங்கள் வேலை செய்கிற ஒரு கொந்திஜன் கீழுக்கோ
உங்களோட சட்ட வழக்குகளுக்கு உங்களுக்கு அவங்களோட பார்வை உங்கள் மேலே எப்படி இருக்கு? இந்த கேஸை நாள்லேருந்தே நாங்கள் எடுத்து நடத்துகிறப்ப வந்து எங்களுக்கு ரொம்ப தைரியமாக இருந்துச்சு. அதாவது தன்னம்பிக்கையாகவும் இருந்துச்சு, இந்த கேஸை நம்ம வின் பண்ணுவோம், ஏன்னா சட்டம் நம்ம பக்கம் இருக்குது அப்படின்னு. ஆனால் எந்த சட்டத்தை வந்து நம்ம பேஸ் பண்ணுறோமோ, அதாவது என்ன ப்ரொசீடன் இருந்துச்சோ இந்திரா காந்தியில் அந்த கேஸில், அதுவே வந்து சரியில்லாத கேஸ்ன்னு அவங்க சொல்கிறப்ப எங்களுக்கு நிறையா வேலை இருந்துச்சு. இல்லை, அது சரியான கேஸு தான் அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணுறதுக்கான நிறையா வேலைகள்லாம் இருந்துச்சு. ஒன்று. ரெண்டாவது வந்து இதை வந்து ஒரு மத சம்பந்த விஷயமா பார்த்து நான் இங்கே என்னோட கருத்து சொல்ல விருப்பப்படல. ஏன்னா மதன்றது அவங்க விருப்பப்பட்ட விஷயம். இந்த மதத்தில் இருக்காங்க, கன்வெர்ட் பண்ணுறாங்க, அதை பற்றி நான் இங்கே பேசலை. ஆனால் சட்டம் என்ன சொல்லுது அதுதான் நான் அதை தான் பற்றி பேசுறது சரின்னு நினைக்கிறேன். 18 வயதுக்குள்ள கன்வெர்ட் பண்ணோன்னா அம்மா அப்பாவோட அப்ரூவல் இருக்கணும். அம்மா அப்பா அப்ரூவல் 2 பேரும் சேர்ந்து இல்லாமல் நடந்த விஷயம் தான் இது. அப்போனா அது சட்டத்துக்கு புறமானது. அப்போ சட்டத்தில் உள்ள விஷயத்தை தான் நம்ம அப்ஹோல்ட் பண்ணுறோம். நம்ம வந்து ஆஃபீஸர்ஸ் ஆஃப் காட். சட்டம் என்ன சொல்லுதோ அதை செய்கிறதுக்கான வேலை தான் இந்த வழக்கறிஞர் தொழில். ஸோ அதை தான் நம்ம செஞ்சுருக்கிறோம். போராட்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது. நமக்கு கூட சில மிரட்டல்கள் வந்திருக்கு. அப்புறம் என்னதான் மிரட்டுறாங்க? ஆமாம், நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி ஒரு விஷயம் செய்கிறப்ப இது விருப்பப்படாதவங்க பேசத்தான் செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக், நம்மளோட சோஷியல் மீடியாவில் வந்து பேசுகிறவங்க இருக்காங்க. பட் எதுக்குமே நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணிக்கல. ஏன்னா என்ன சொன்னது போல் நம்மளோட தொழில் தர்மம் எது சட்டமோ அதை தான் நம்ம செய்கிறோம். நம்ம வந்து இங்கே மத பிரச்சாரம் செய்யலை. ஸோ அது ஒன்று வந்துட்டு இப்போ நம்ம ஜுடிஷியல் ரிவ்யூலலாம் தோத்தப்போ நமக்கு தெரியும் நம்ம தேய்ச்சிருக்க முடியும் ஹைகோர்ட்லன்னு. அப்போ தோத்தப்போ மற்ற வழக்கறிஞர்கள் இருப்பாங்க, சில பேர் பேசுவாங்க, இல்லை இப்படி செஞ்சுருக்கலாம் அப்படி அதனால் எங்களுக்கு அந்த நல்லா சரியாக செஞ்சிடணும். ஏன்னா இது ஒரு பப்ளிக், என்ன தான் நம்ம வந்து உதவணும்னு செஞ்சாலும் கூட ஒரு பெரிய கேஸ் எடுத்து செய்கிறோம், அதை வெற்றியாக தான் முடிச்சு தான் ஆகணுன்றதுல வந்து முழு மனதாக தான் நம்ம போராடணும். எல்லாமும் தாண்டி மிஸ் லோவோட போராட்டம் நமக்கு தெரியும். அவங்க வந்து ஒரு ஃபைட்டர். அவங்க பார்க்குறதுக்கு அமைதியாக பேசுகிற மாதிரி இருந்தாலும் அவங்க ஒரு விஷயம் இப்படி தான் இருக்கணும், என் பிள்ளைங்க வேணும் அப்படின்னா சச்ச வண்டர்ஃபுல் ஒரு தாய் வந்து குழந்தைங்களுக்காக எதுவும் செய்வாங்கன்னு சொல்கிற மாதிரி அவங்க போராட்டம் பயங்கரமான போராட்டம். பீயிங் அ மதர், எனக்கும் அவங்களோட அந்த போராட்டத்தில் பங்கு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதே ஒரு பெரிய விஷயம்னு தான் நான் கருதுறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது கேட்கும் போது அதோட ஜேர்னியே பெரிய ஜேர்னியாக தான் இருக்கும். ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஃபெடரல் தான் போய் முடிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் அவங்க சைட்லேருந்து எந்த ஒரு இதுவும் அப்பீல் பண்ண முடியாது ரிகார்டிங் இந்த ஒரு விஷயம். இது ஃபைனல் ஆயிடுச்சு. இதோட தீர்ப்பில் மேடம் லோசியோவுக்கு வந்து அவங்களோட பிள்ளைங்க கிடச்சிட்டாங்க. அதே நேரத்தில் அவங்க வந்து ஸ்டில் ஹிந்து தான். அவங்கள வந்து கன்வெர்ட் பண்ணதே வந்து தவறான கூற்று தான். பிகாஸ் கோர்ட் ஆர்டர் பிரகாரம் படி அவங்க கஸ்டடியில் தான் அது இருக்கும். அந்த கஸ்டடி லெட்டர் இருக்கும்போது கூட அவரோட எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்து அவங்க பிள்ளையை வந்து மறைச்சி வச்சுருக்காங்க, கன்வெர்ட்டும் பண்ணியிருக்காங்க. இதில் லா பிரகாரம் படி வந்து அம்மா அப்பாவும் சேர்ந்து சைன் பண்ணாதான் அந்த 18 வயசுக்கு கீழே இருக்கிற பிள்ளைங்க வந்து மதமே மாற்ற முடியும். ஸோ இதில் வந்து எல்லாமே வந்து மேடம் லோசி அவங்க வந்து சாதகமாக தான் இருந்துச்சு. அதுக்கு உங்களோட பங்களிப்பு, அதாவது இந்த பாயிண்ட்லாம் எடுத்து வச்சு இது இப்படியும் வின் பண்ண முடியும், இதில் இருக்கிற நியாயத்தை வந்து வழங்கி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு தான் நன்றி சொல்ல முடியும். ஸோ இது ஒரு பெரிய வெற்றியாக தான் நான் கருதுறேன். இதுக்கப்புறம் இல்லை இதுக்கு முன்னாடியும் இருந்த கேஸ்க்கெல்லாம் வந்து இந்தமாரி விஷயம் தான் கொண்டு வந்தாங்க. பட் அந்த சட்டத்தில் இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து விட்டுறாங்க, இல்லாட்டி கமிட்மெண்ட் இல்லாத லாயர்ஸும் சில பேர் வந்து விட்டுருவாங்க. அதே நேரத்தில் இவங்களுக்கு வந்து கருது இருக்காது, பார்த்தா ஆதிலே செஞ்சுருக்காங்க பேர். ஸோ இப்போ வரைக்கும் அந்த கஸ்டடி இஷ்யூன்னு வரும்போது பல இந்திய குடும்பத்தில் வந்து இது நடக்குது. கல்யாணம் பண்ணிடுவாங்க, பிள்ளைங்க இருப்பாங்க, சடனாக ஹஸ்பண்ட் வந்து இதுமாரி அவனுக்கு அடிச்சிருவாங்க. இவங்க வந்து வீட்டு விட்டு ஓடிடுவாங்க, எங்கேயாச்சும் கொஞ்ச நாள் தங்கியிருப்பாங்க, அப்புறம் திருப்பி வந்து என் பிள்ளை எனக்கு வேணும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாரி கஸ்டடி இஷ்யூஸ் வந்து இந்திய சைடில் எப்படி தவிர்க்கலாம்னு நினைக்கிறீங்க? ஸோ லா வராமல் இருக்கிறதுக்கோ இல்லாட்டி லாக்கு வந்தால் எப்படி தடுக்கிறதுக்கோ? ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க. நம்மளோட இந்தியர்கள்கிட்ட 2 விதமான பிரச்சனைகள் தான் மிகப்பெரிய சட்ட பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஒன்று குடும்ப பிரச்சனை, அது விவாகரத்து, இல்லை குழந்தைகள் சம்மந்தப்பட்ட கஸ்டடி, கண்ட்ரோல், கார்டியன்ஷிப், இந்த மாதிரி. ஒன்று வந்துட்டு இந்த எல்லாரும் வீடு வாங்குவாங்க, நம்ம மக்களுடைய எல்லாரையும் சொல்லலை, அவங்க வந்து இந்த லேலோங் இஷ்யூஸ், காசு கட்டாமல் 4 மாதம் போச்சு, இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கும். இப்போது நான் உங்கள்கிட்ட சொன்ன ஒரு 18 வருஷமாக நான் வந்து வழக்கறிஞராக இருக்கேன். என்னுடைய 40ன்னு சொன்னால் அது ஃபேமிலி லா தான். ஆரம்பத்திலேருந்தே
நிறைய குடும்ப சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆனால் நீங்கள் வந்தனால எதுக்கு படிச்சிருந்தீங்க? படிச்சது வந்து கிரிமினல் லாவில் வந்து நான் வந்து மாஸ்டர்ஸ் சம்பந்தமே வச்சுருக்கேன். இல்லையா? ஆமாம், அதனால தான் வந்து நம்ம வந்து மர்டர் கேஸு, கிரிமினல் லா, ஐ மீன் ட்ராக் மேட்டர்ஸ் எல்லாமும் செய்கிறோம். கொஞ்சம் டைவர்சிஃபையான நாலேஜ் தான். அதில் எனக்கு மகிழ்ச்சியும் கூட. ஏன்னா ஆரம்பத்தில் வந்து ஓகே, ஒரு லாயர்னா ஒரு ஃபீல்டு எடுத்து அதில் வந்து மேஜர் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்னோட கொஸ்டின் எதுவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஏன் நம்ம ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணோம்? எல்லாமே இன்டர் ரிலேட்டட் தான். என்ன நிறைய டைம் எடுத்துக்கிட்டு நிறைய படிக்கணும். நிறைய நம்ம வந்து கொஞ்சம் ஹெவி லிட்டிகேட்டர்ஸ் சொல்லலாம். ஆல்மோஸ்ட் எவ்ரிடே கோர்ட்டில் தான் இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கிறப்ப அதில் நிறைய ஆர்வம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ம நல்லா செய்யலாம். ஸோ இந்த குடும்ப கஸ்டடி மேட்டர் கேட்டிருந்தீங்க. ஒரு குழந்தை பிறக்கிறப்ப அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது குழந்தை மேலே. அது வந்து எங்கேயும் எழுதப்படலை, பட் அதுதான் சட்டம். ஆனால் குடும்பத்தில் பிரச்சனைன்னு வர்றப்ப அம்மா பிள்ளையை தூக்கிட்டு போயிட்டா போலீஸ் வந்து எடுத்து அப்பா கிட்ட கொடுக்க முடியாது, அப்பா எடுத்துகிட்டு போயிட்டாலும் போலீஸ் வந்து கொடுக்க முடியாது. லைனில் தான் இருக்காங்க, எப்படியே எடுத்து போயிட்டா கொடுத்துருங்க. ஆமாம் ஆமாம், அது போலீஸ் ஒன்று அவங்கள என்ன சொல்லுவாங்க, ரூஜோ மக்காமான்னு சொல்லிடுவாங்க, கோர்ட் ஆர்டர்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கிற யாருக்கிட்ட பிள்ளை இருந்தாலும், அதாவது என்னோட அனுபவத்தில் குழந்தை பிறந்து 3 நாளில் அப்பா தூக்கிட்டு போய் அம்மா பால் கொடுத்துக்கிட்டு இருக்க, அம்மா பால் கொடுக்காம கூட நான் போய் ஆர்டர் போட்டு பிள்ளையை எடுத்து அம்மா கிட்டலாம் கொடுத்துருக்குறேன். இதெல்லாம் நடந்திருக்குது. ஏன்னா குடும்ப பிரச்சனை வந்துட்டா ரொம்ப சேட் டு சே என்னன்னா, அந்த குழந்தைகள் வந்துட்டு ஒரு வெப்பனாக ஆயிடுறாங்க. உன் பிள்ளை என் பிள்ளை உன் பிள்ளை, பட் அவங்க வந்து ஒரு 2 பேருக்குமே சம்மந்தமான விஷயப்பட்டவங்க. ஸோ அவங்க எடுத்துகிட்டு ஒரு பிரச்சனை வந்து பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஐதர் பார்ட்டி கோர்ட்டுக்கு போகலாம். கோர்ட்டுக்கு போயிட்டு அவங்க கஸ்டடி அப்ளிகேஷன், அந்த அப்ளிகேஷன் போடணும். போடுறப்ப சட்டம் வந்து தெளிவாக இருக்குது. 7 வயது கீழே இருக்கிற குழந்தை வந்து அம்மா கூட தான் இருக்கணும் அப்படின்றது தான் ஒரு ப்ரிசம்ஷன். அதான் சட்டம். ஆனால் அது ஒரு ப்ரிசம்ஷன்னால அப்பா வந்து இல்லை, குழந்தை வந்து அவங்க கூட இருந்தால் குழந்தை தவறாக போயிடும், இல்லை சரியாக இருக்காதுன்னு அவர் அதை வந்து ரிபார்ட் பண்ணலாம். அதை அவர் ஃபைட் பண்ணணும். ஆனால் இது அம்மாவுக்கு தான் இருக்குது. ஏன்னா குழந்தைய பெற்றெடுத்தனால அந்த நர்ச்சரிங், அந்த லவ் அதெல்லாம் அவங்கள்ட்ட தான் இருக்கும் அப்படின்னால இருக்குது. இந்த ஃபைட் நிறையா நடந்திருக்கு. ஒவ்வொரு சூழ்நிலையும் வேறு மாதிரி இருக்கும். எப்படின்னா விஷஸ் ஆஃப் த சில்ட்ரன், பிள்ளைங்களோட விருப்பமும் முக்கியமானதாக கருதப்படுது. அது எந்த இடத்துல கேட்பாங்க ஆக்சுவலி, எந்த வயசுல? வயசுவே கணக்கு கிடையாது. ஒரு காலத்தில் 10 வருஷத்துக்கு முன்னாலாம் 10 வயசு பிள்ளையிலேருந்து கேட்டாங்க. இப்போ 4-5 வயசு குழந்தைகளை நல்லா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. நான் அம்மா கூட தான் இருக்க போகிறேன், நான் அப்பா கூட போனால் ஸ்விம்மிங் போவேன், இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. ஸோ சோல் டிசிஷன் அது கிடையாது, பட் அவங்களோட விருப்பமும் மஸ்ட் பி டேக்கன் இன்டு அக்கவுண்ட். நம்பர் 1. நம்பர் 2, வெல்ஃபேர் ஆஃப் த சைல்ட் இஸ் த பெரமவுண்ட் இம்பார்ட்டன்ட் மேட்டர். அதாவது குழந்தை எங்கே இருந்தால் சிறப்பாக இருப்பாங்க, அவங்களுக்கான அவங்களோட க்ரோத் எங்கே பெட்டராக இருக்கும் அப்படின்லாம் இருக்குது. அப்போ சம்டைம்ஸ் ஒரு அம்மா இருக்காங்க, ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பொசிஷனுக்கு தள்ளப்படுவாங்க. அவங்களுக்கு ஒரு வீடு இல்லை, அவங்களுக்கு ஒரு வேலை அப்படி இல்லைலாம் இல்லாமல் போயிடுச்சுன்னா பிள்ளை கை விட்டு போயிடுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியெலாம் இருக்குது. எல்லாத்துக்குமே வந்து சட்டத்தில் நம்ம வாதாட முடியும். அதே குழந்தைய அதே அம்மா கிட்ட கொடுத்து அப்பாவை காசு கொடுக்க வச்சு வளர்க்குறதுக்கான சூழ்நிலை கூட இருக்குது. இப்போ சில கேஸ் நான் செஞ்சுருக்கேன். அம்மா வந்து சிங்கப்பூரில் இருப்பாங்க, அப்போ அவங்க இங்கே இல்லை, ஃபிசிக்கல் கஸ்டடி இல்லாதப்போ அவங்களுக்கு கஸ்டடி கொடுக்குறது, குழந்தை வந்து 3 வயசு குழந்தையாக கூட இருக்கலாம், அப்பாவுக்கு கஸ்டடி கொடுக்கறது தான் நியாயமானதாக இருக்கும். என்னுடைய வாக்குவாதம் எப்பயுமே, ஏன்னா நான் பல கேஸில் பெண்கள் அம்மாங்களுக்கும் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன், பல கேஸில் அப்பாங்களுக்கும் இருந்திருக்கேன். என்னோட கருத்து எப்பயுமே வந்து குழந்தையோட த பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன. இப்போ அம்மா என் பிள்ளைன்னு சொல்லுவாங்க, அப்பா வந்து எப்படி உங்ககிட்ட நான் கொடுக்க முடியும்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்களோட விருப்பன்றதை விட குழந்தையோட வெல்ஃபேர் எங்கே பெட்டராக இருக்கும், அவங்களோட விருப்பம் எதுவாக இருக்கும் அப்படின்றத முக்கியம். ஆனால் என்னென்னா நம்ம உங்களுக்கும் தெரியாததில்லை, ஒரு குழந்தை வந்து இந்த மாதிரி சூழ்நிலை காரணமாக இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம்னு இருக்கிறதோ, இல்லை ஒரு இடத்துல மட்டும் இருக்கிறதோ, அது ஒரு அப்ரிங்கிங்க்கு ரொம்ப சாதகமான விஷயம் கிடையாது தான். அதனால தான் வந்து நம்ம யாருக்கும் அறிவு சொல்ல முடியாது. ஆனால் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வரப்போ முடிஞ்சு மட்டும் தவிர்த்து குழந்தைகளுக்காக வாழ்கிற பல கப்பலும் இருக்காங்க. இப்போ இருக்கிற இஷ்யூஸில் பார்த்தோமா, டிவோர்ஸ் கேஸ் வந்து அதிகமாக அப்ளை பண்ணப்படுது. அதில் வந்து ஃபேமிலி அப்யூஸ் பண்ணதும் இருக்கும், இல்லாட்டி டொமெஸ்டிக் வயலன்ஸும் இருக்கும். அதனால குழந்தைகள் வந்து அப்பா பாசம் இல்லாமல், அம்மா பாசம் இல்லாமல், சில பேர் நினச்சிக்கோங்க அம்மானா அப்பாவோட பாசம் சேர்த்து கொடுக்க முடியும், அப்பானா அம்மாவோட பாசம். பட் அந்த 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 நியூட்ரிஷனும் சரி, அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட்டும் அந்தமாரி வளருது இல்லை குழந்தை. இதனால் நிறைய குழந்தைகள் வந்து ஒரு தலைப்பட்சத்தில் இருப்பாங்க. அது கூட பாரு, சில குடும்பத்தில் வந்து பாட்டிக்கிட்ட விட்டுருவாங்க, அம்மா சித்திக்கிட்ட விட்டுருவாங்க, அந்நியர்கிட்ட விட்டுருவாங்க, அனாதை மன்றத்தில் விட்டுருவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இந்தியர் சைடில் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு இடத்துல ஃபண்டமெண்டலி எங்கேயோ மித்தோஸில் எங்கேயோ ராங்காக இருக்கிற மாரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இது இவ்வளோ கேஸ் பார்த்துருப்பீங்க, பல விதமான கேஸ் பார்க்கும்போது என்னடா உங்களுக்கே தலை சுத்துற மாதிரி இருக்கும். இது எந்த இடத்துல தான் அது ப்ராப்ளம் ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறேன்னா, நம்ம வந்து கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க இந்தியர்கள், ரொம்ப எமோஷனல். ஆமாம், பாசம்னாலும் நம்ம தான் நிறையா பாசம் கொடுப்போம். பல குடும்பத்தில் நம்ம மற்ற இடத்துல கூட பார்க்க முடியாத அளவுக்கு பாசமாக இருப்போம். கோவப்பட்டாலும் நம்ம மக்கள் தான் நிறைய கோவப்படுவாங்க.
அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த குடும்ப பிரச்சனைன்னு வர்றப்ப இதுக்கு ஒரு விவாகரத்து ஆயிட்ட பிறகு அந்த அப்பா அம்மாவும் சேர்ந்து இப்போ மற்ற இடத்தவங்க வந்து எப்படின்னா அவங்களுக்கு ஒரு டிவோர்ஸ் ஆனதே பிள்ளைக்கு தெரியாத மாதிரி கஸ்டடி அம்மா கிட்ட இருக்கும். அப்பா வந்து எக்ஸஸ் வச்சிருப்பாரு. வீக்கெண்ட் வந்து 3 பேருமே வெளியே கூட போய் சாப்பிட்டுட்டு வருவாங்க. அதை நம்ம எல்லா இடத்துலையும் எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு டொமெஸ்டிக் வயலன்ஸ் விக்டிம் ஒரு அம்மானா எப்படி அந்த அப்பா கூட போய் அவங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க போகிறாங்க? ஸோ ஒவ்வொரு கேஸும் வித்தியாசப்படுது. ஆனால் எல்லாத்துக்கும் மேலே மேபி நம்மளோட அவேர்னஸ் என்னவா இருக்கணும்னா, சரி குடும்பத்தில் பிரச்சனை வந்துருச்சு, இதுக்கப்புறம் வாழ முடியாதுன்னு தான் போய் விவாகரத்து பண்ணுறாங்க. ஆனால் அந்த குழந்தை அதோட அப்ரிங்கிங், அவங்களோட அந்த சைல்ட்ஹுட் ட்ராமான்னு நம்ம எதையுமே கிரியேட் பண்ணிட முடியாது. ஏன்னா அந்த லேபிளிங்கோ இல்லை அவங்க அப்பா அம்மா பிரிஞ்சிருக்காங்களா இல்லை விவாகரத்தான்றதை வந்து தவிர்க்க முடியலன்னா கூட அவங்க மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த அம்மா அப்பா தரத்துக்கான கடமை இருக்குது. ஏன்னா நம்ம தான் அவங்கள இந்த உலகத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கோம். அதனால் த பெஸ்ட்டை அவங்களுக்கு நம்ம செஞ்சு தான் ஆகணும். அதனால் அந்த ஈகோ இஷ்யூஸ் இல்லாமல் உன் பிள்ளையா என் பிள்ளை நீ எப்படி வச்சுருக்க, நிறைய ஃபைட் இருந்திருக்குங்க. இங்கே ஃபைட் நம்ம கேஸ் இங்கே ஃபைல் பண்ணுறதுக்குள்ளே ராத்திரி இந்த வீட்டில் பூந்து பிள்ளையை எடுத்து இவர் ஏன்னா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? ஏன்னா கேஸ் ஓடிக்கிட்டு தானே, டிசிஷன் வரலையே. அம்மா அப்பாவுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கிறப்ப கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ அம்மா கிட்டே இருக்கோம், அப்பா ஃபைல் பண்ணியிருப்பாரு, அவர் போயிட்டு ராத்திரியாக பிள்ளைய கூட தூக்கிட்டு போயிடுவார். அப்போ நம்ம வெயிட் பண்ணணும். பட் அந்த கேஸை பொறுத்து இருக்குது. இப்போது பிள்ளை இங்கேருந்து ஸ்கூல் படிக்குதுன்னா தென் ஐ வில் அப்ளை டு த கோர்ட். அந்த ஃபுல் டிசிஷன் வரத்துக்கு முன்னாலே ஒரு இன்டரிம் நமக்கு வேணும். பிள்ளை படிச்சுக்கிட்டு இருக்கு, நீங்கள் திருப்பி கொடுங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இன்ஜங்ஷன் போட்டு பிள்ளையை திரும்பி எடுக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் என்னென்னா, நான் சொன்னது மாதிரி நான் அம்மாவுக்கும் ஆக்ட் பண்ணியிருக்கிறேன், அப்பாவுக்கும் ஆக்ட் பண்ணியிருக்கேன். அதனால் நான் அம்மாவுக்காக சப்போர்ட் பண்ணல. ஆனால் என்னென்னா அப்பாங்க வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பீப்புள்னால அவங்ககிட்ட கொஞ்சம் பவர் இருக்கும். அவங்கள வெளியே அனுப்பிட்டு கதவு சாத்தி பிள்ளைங்க அவங்களால வச்சுக்க முடியுது. ஸோ அங்கே வந்து அந்த லேடியால் ஃபைட் பண்ண முடியாது. ஸோ வி ஹேவ் டு கோ டு கோர்ட். ஆனால் அதுக்காக ஒரு கேஸில் வந்து அப்பா வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டார். ஒரு 3 வருஷம் இருந்துட்டு வந்தார். பிள்ளையை பார்க்கணுன்னு என்கிட்ட வந்தார். அப்ளிகேஷன் போட்டோம். அஃப்கோர்ஸ் அம்மா வந்து அவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவர் எப்படி பிள்ளைக்கு அந்த இதெல்லாம்னு சொன்னாங்க. என்னோட வாதம் என்னன்னு சொன்னால், தவறு பண்ணிட்டாரு, அது வந்து அவரே தண்டனை அனுபவிச்சுட்டு வந்துட்டார். அதுக்காக அப்பா இல்லாமல் ஆயிடாது, ஏன் காலம் முழுக்க அந்த பிள்ளை அப்பா இல்லாமல் இருக்கணும் அப்படின்றப்ப அந்த அப்பாவுக்கு எக்ஸஸ் வழங்கப்பட்டுச்சு. இந்த கேஎல் கோர்ட்டில் எக்ஸஸ் வழங்கப்பட்டுச்சு. அதனால் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுனால தப்பு அப்படிலாம் கிடையாது. எவ்ரிபடி என்ன சொல்லுவாங்க, டிசர்வ் செகண்ட் சான்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி அவருக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படுது. ஸோ ஐ ஆல்வேஸ் சி ஃபேமிலி இஷ்யூஸ் வந்து ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி. நம்ம வந்து ஆக்சிடென்ட் வேணும்னு நினைக்க மாட்டோம். ஆனால் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அந்த காலை வெட்டினா தான் உயிர் வாழ்வாங்க அப்படின்னு சொன்னால் காலை வெட்டிடுற மாதிரி தான் இந்த விவாகரத்து. இல்லைனா விவாகரத்து பண்ணாதான் இல்லை பிரிஞ்சிருந்தால் தான் வாழ்க்கை சரியாக இருக்குன்னு நினைக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் குழந்தைகள்னு வர்றப்ப நம்ம கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாமல் அவங்களோட அப்ரிங்கிங் இப்போலேருந்து 20 வருஷம் கழிச்சு அவங்க என்னவா இருப்பாங்க, என்ன மைண்ட் செட்டில் இருப்பாங்க, ஏன்னா எதை பார்க்குறாங்களோ அதை பார்த்து தான் குழந்தைகள் வளருவாங்க. ஸோ இந்த பெஸ்ட்டு கொடுக்கறது பேரண்ட்ஸோட பொறுப்பு. நல்ல ஒரு அபிப்பிராயம், நல்ல ஒரு கருத்து தான். ஏன்னா நம்ம சொசைட்டிக்குள்ளே வந்து இது தராசு போட்டு பார்க்கும்போதே எல்லார் சைட்லேயும் ஒரு நியாயம் இருக்கும். தனிப்பட்ட நியாயம், தனிப்பட்ட கருத்து, ஓகே. பட் குழந்தைங்கள்னு வைக்கும்போது அது எந்த இடத்துல நியாயம், அவங்களுக்கு என்ன கொடுக்கணும். சைல்ட் ட்ராமாலாம் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இருக்கிற பிள்ளைங்களாம் கேட்டால் சில பேர் வந்து வார்த்தை இல்லாமல் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ளே இருக்க அந்த பெயின் வெளியே சொன்னோமா அழுந்துருவாங்க, பயமாக இருக்கும், இது எங்கே நடந்துன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயே வாழ்ந்துருப்பாங்க. ஏன்னா அப்பா அம்மாவை அடிக்கிறது, அப்பாவை அபியூஸாக பேசுறது, இதெல்லாம் கேட்டு அந்த பிள்ளைங்களுக்கு ட்ராமா. இதுதான் குடும்பம் அப்படின்பாங்க. ஒரு குடும்பம்னா எந்த அளவுக்கு ஹார்மோனியாக இருக்குன்னா அது உங்களோட வளர்ப்புலேயே காட்டணும். உங்களுக்கு அந்தமாரி அநீதி நடந்துச்சுன்னா உங்கள் அப்பா அம்மா அப்படி வளர்த்துருந்தாங்கன்னா நீங்கள் உங்கள் குழந்தைங்களை அதுக்கு ஏற்ற மாரி வளர்ப்பீங்களா, இல்லாட்டிக்கு அதுக்கு மாறாக வளர்ப்பீங்களா, நீங்கள் தான் பார்க்கணும். ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் த பேரண்ட்ஸ். ஸோ அந்த பிள்ளையை வளர்க்குறது தான் மெயின் நோக்கமாக இருக்கும். ஸோ அதுக்குண்டான வேலைகளை செஞ்சால் மட்டும்தான் இங்கே இருக்கிற சொசைட்டியில் அப்ரிங்கிங் வரும்போது அவங்க ஒரு தவறான கருத்துலையும் தவறான கூற்றுலையும் இருக்குது. ஸோ எப்போதும் நம்ம இண்டிவிஜுவலுக்குள்ளே இருக்கிற இந்த நல்ல நெறிக்குள்ளே இருந்துட்டீங்க, நிறைய பண்புக்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டொமேஸ்டிக் பெண்கள் எப்படி மதிக்கிறது நம்மளோட சமுதாயம் தான் வந்து பெருசாக எடுத்து காட்டிச்சு. ஆனால் இப்போ நம்ம தான் வந்து பெண்களை துன்புறுத்துறதும் பெண்களை வக்கரமாக பார்க்குறதும் அதை வக்கரமாக நடத்துறது நம்ம தான் நம்ம வானில் இருக்கோம். நம்ம தான் அது வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அது வந்து ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. அது எப்படின்னா ஊராங்கதையை கேட்குறதுல வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்ல. அது நம்ம வீட்டில் நடக்கும்போது அந்த மாரிலாம் இருக்காது, என் குடும்பம் தரமான குடும்பம் சொல்கிற லேபிள். பட் உங்கள் வீட்லேயும் அதுதான் நடந்துகிட்டு இருக்கும். ஸோ டோன்ட் என்கரேஜ் திஸ் டாபிக். அதே நேரத்தில் உங்கள் வீட்டு சுற்றி இருக்க சரௌண்டிங்ஸ் பாருங்கள். அவங்க வீட்டில் நடக்கிற விஷயங்கள் வந்து கண்டிப்பாக இம்பேக்டாக தான் இருக்கும். ஆனால் அது வந்து வைலன்ஸாக போணுச்சுன்னா நீங்கள் நேபராக இருந்து அதுக்கு ரியாக்ஷன் கொடுக்கலன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நடக்கும்போது கூட யாரும் ரியாக்ஷன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் இந்த சொசைட்டிக்குள்ளே ஒரு குழந்தை வளருதுன்னா அது பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, அதோட வளர்ச்சியில் சமுதாயத்துக்கும் பங்கு இருக்குது, அந்த அப்பா அம்மாவுக்கு முழு பங்கும் இருக்குது. ஸோ இந்த வேலையில் நம்ம
லாயர் குணவலர் அவங்களுக்கு வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். கண்டிப்பாக இது போன்ற கேஸ்கள் வந்து இன்னமும் தொடரக்கூடாது தான் என்னோட அபிப்பிராயமும். இந்த மெழுகு பொம்மை மூலமாக மேடம் லோசி அவங்களோட கதையும் அவங்க நடந்த துன்பமும் அதே நேரத்தில் இந்த கேஸ் நடந்த முடிவும் தெளிவுபடுத்துறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். இந்த வேலையில் எல்லாருக்கும் நன்றி. இந்த வீடியோஸ் பார்த்தவங்களுக்கும் அதே நேரத்தில் இதை ஷேர் பண்ணவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.